இன்று சாரதி விடுதலை. சாரதி விடுதலை. பரபரப்பான செய்தி. இளைஞர்கள் சாரதிக்கு உற்சாக வரவேற்பு. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்று மக்கள் குழப்பம். சாரதி விடுதலை. இன்று சாரதி விடுதலை. டிரைவர் சார், யார் இந்த சாரதி? ஒரு காலத்துல பெரிய ரவுடி சார். சிஎம் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. அவன் ஜெயில இருந்து விட்ட அறிக்கையில கவர்மெண்டே கவுந்து போச்சு. அப்படியா? ஆமா சார். ஜெயில இருந்தப்போ அவன் சில நல்ல திட்டங்கள்லாம் அறிவிச்சான். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பப்ளிக் மத்தியில அவனுக்கு நல்ல பேர் வந்துருச்சு. இன்னைக்கு நாட்டுல அவன் பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் படையே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்ல கூட இந்த இளைஞர் படம் ஒன்னா சேர்ந்து அவனை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. சாதாரண ரவுடியா உள்ள போனவன் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி வெளியே வரான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஊர் தலைவருங்க அள்ளு கலந்து போயிருக்கிறானுங்க. நம்ம பார்ட்டி ஆபீஸ்ல நாம கொளுத்தி வச்ச நெருப்பு இப்ப நமக்கே கொள்ளி வைக்கலாம்னு பாக்குதா? அதுக்காக தான் நம்ம பொசிஷனை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு சொல்றேன். எங்க இருந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது? இந்த எலெக்ஷன்ல எந்த பார்ட்டிக்கும் கைப்பிடி மெஜாரிட்டி கூட கிடைக்கல. நம்ம பார்ட்டிக்கு டெபாசிட்டே போயிடுச்சு. இதுல என்னத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்க சொல்றீங்க? பாயிண்ட்க்கு வாங்க. ஆமா, எது எப்படி இருந்தாலும் சரி, மத்த கட்சி எம்எல்ஏக்களை நம்ம பார்ட்டிக்கு எப்படியாவது இழுக்கணும். நாளைக்குள்ள நம்ம கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இப்போ எம்எல்ஏ மார்க்கெட்டே அவ்வளவு ஈஸியா இல்லைங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவும் 2 கோடி ரூபாய் கேக்குறாங்க. ரேட் ரொம்ப ஜாஸ்தியால இருக்கு. எவ்வளவு என்னையா? போன ஆட்சியில நீங்க கொள்ளையடிச்ச கோடிகளை வெளியெடுங்க. ராத்திரியோட ராத்திரியா வேலையை முடிங்க. விடிஞ்சா நம்ம கட்சி ஆட்சியில உட்காரணும். நம்ம கையில பவர் இருக்கணும். அண்ணன் சாரதி, இளைஞர்களின் தலைவர் சாரதி. அண்ணன் சாரதி, இளைஞர்களின் தலைவர் சாரதி. அண்ணன் சாரதி. வாய மூடுடா. டேய், அவர் ஜெயிக்கிற வரைக்கும் கத்தி கத்தியா ஜெயிக்க வச்சீங்க. அவர் ஜெயிச்ச அப்புறம் ஏன்டா கத்துறீங்க? டேய், எவனாவது லொள்ளு பண்ணிக்கினீங்க அவன் நாக்கு அறுத்து நாய்க்கு போட்டுருவேன். டேய், சாரதி சார் சென்ட்ரல் ஜெயில இருந்து புறப்பட்டாரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுடா. எனக்கு போட்டி அவளுக்கு சரைச்சிருவேன் நாய. போகடா. ஏய், எவனாவது லொள்ளு பண்ணீங்கன்னா காலை ஒடிச்சிருவேன். இங்கதான் கலாட்டா எதுவும் நடக்கல. அப்புறம் ஏன் சார் இப்படி ஓவர் ஆக்ட் பண்றீங்க? அடே, சாரதி சார் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வில்லன் பார்ட்டி. இப்ப அவர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் ஹீரோ பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ண வேணாமா? அதுக்கு தான் இந்த உட்டாலகடி வேலை செய்யறேன். நீ போ. இன்னத்தையும் நான் மறந்துட்டேனே. சூப்பரண்டுக்கு போன் பண்ணிட்டேன். கெஸ்ட் ஹவுஸை செக் பண்ணிக்கினேன். ஜீப்ல இருந்து பெட்ரோல உறிஞ்சிக்கினேன். வேற என்னத்த மறந்தேன்? இந்த நாயங்களை நொங்க மறந்துட்டேன். அடாய், அண்ணன் சாரதி. சாருக்கு இந்த மாலை மரியாதைலாம் புரியாது. அப்புறமா எனக்கு போடுங்க. வணக்கம் சார். என்ன ஞாபகம் தான்? நான் முன்ன மாதிரி தப்பெல்லாம் பண்றது இல்ல சார். இப்ப அந்த பார்ட்டிலே இல்ல சார். ஃபுல்லா உங்களுக்கு தான் சப்போர்ட். என்ன சார்? சாருக்கு இந்த பத்திரிகைக்காரங்கனால பிடிக்காது. ஏற்கனவே காஞ்சி வந்துக்கிறார். என்ன போங்க போங்க, தள்ளி போங்க. தள்ளி போக சொல்றேன். தள்ளி போக சொல்றேன். தள்ளி போ சார். சரி சார், நான் பொத்திக்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சாரதி சார், நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற விதத்துக்கும் உங்ககிட்ட ஏதாவது மாறுதல் எதிர்பார்க்கலாமா? தேவஸ்தானத்துல அந்த சம்பவம் நடந்தப்போ நீங்க அங்க பெரிய பொறுப்புல இருந்தீங்க. இப்பவாவது என்கொயரி வச்சா நீங்களும் மத்தவங்கள செஞ்ச தப்ப ஒத்துப்பீங்களா? நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்ன பல அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஜெயில இருந்துகிட்டு பெரிய மெஜாரிட்டியோட எம்எல்ஏவா ஜெயிச்சீங்க. இது மக்களாட்சியின் தோல்வியா இல்ல ரவுடிஸ்ட் கிடைச்ச வெற்றிங்களா? யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் நடந்த எல்லா தப்புக்கும் பொறுப்பு நான் தான். அந்த தவறுகளை நானே திருத்திக்கணுங்கிறது தான் இப்போதைக்கு என்னுடைய லட்சியம். அதுக்கு அமைதியான போராட்டம் தான் நான் எடுத்திருக்கிற முடிவு. அதான் அப்ப இருந்த சாரதிக்கும் இப்ப இருக்கிற சாரதிக்கும் நீங்க பார்க்க போற மாறுதல். நீங்க ஜெயில இருந்தப்பவே உங்க கொள்கைகளால உங்க லட்சியத்தால இளைய தலைமுறையை கவர்ந்து தலைவரானீங்க. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் தேவஸ்தான சேர்மனா இருந்தப்போ அங்க தேவஸ்தான நகைங்க கொள்ளடிக்கப்பட்டது. அதோட தேவஸ்தான நிலத்தை அரசியல் தலைவருங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அந்த 2 தவறையும் திருத்துறது தான் என்னுடைய முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் என்னோட வருங்கால திட்டத்தை நான் முடிவு செய்வேன். பலமான பந்தோபஸ்து பண்ணிக்கிறேன் மேடம். பாத்ரூம் கூட பாம் ப்ரூஃப் தான். எப்பப்பப்பப்ப என்ன ஃபாலோயிங். இப்படி ஒரு லீடர் நான் பார்த்ததே இல்ல. இந்த நம்ம ப்ரமோஷன் விஷயம் வந்து சரி ரைட் ஓகே. இந்த வருஷம் ஊத்திட்டா. இது உங்க ப்ரோக்ராம் லிஸ்ட் பாருங்க. துர்கா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்,
நீங்க எங்கேயாவது வெளியில போகணும்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு எதுக்கு செக்யூரிட்டி? செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு நான் பிஎம்ஓ சிஎம்ஓ இல்ல, சாதாரண எம்எல்ஏ. உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது உங்க பதவியை பொறுத்து இல்ல, உங்க பாப்புலாரிட்டியை பொறுத்து, நீங்க எடுத்துக்கிட்ட பொறுப்புகளை பொறுத்து, உங்களை சுத்தி இருக்கிற விரோதிகளை பொறுத்து. எனக்கு விரோதிங்க யாரும் கிடையாது. என் கடந்த காலம் தான் எனக்கு விரோதி. அந்த நினைவுகள் தான் என் எதிரி. நல்லா இருக்கியா சாரதி? நோ சென்டிமெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் செய்ய வேண்டியதை பத்தி யோசிக்கிறத தவிர நம்ம கடந்த காலத்தை பத்தி யோசிக்க நான் விரும்பல. கடந்த கால நினைவுகளை நீ வேணும்னா மறக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியல. சாரி. ஆச்சரியம், என்ன அமைதியா இருக்கான், என்ன அமைதியா இருக்கான். எரிமலை கணக்கா இருந்தவன் இப்படி பனிக்கட்டி கணக்கா ஆயிட்டானே. டேய் எடுப்பு சோறு, இது நம்ம சாரதியா? நான் யாரோ இல்லன்னு நினைச்சேன். ஏய் சாரதி, இப்ப நம்ம பார்ட்டி சாதாரணமான பார்ட்டி இல்ல, பல வெயிட்டான பார்ட்டிகள்லாம் சேர்ந்து இருக்குது. எனக்கு கூட சூப்பர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. உன் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு மந்திரிங்க வந்திருக்கிறாங்க. நயனா, எங்களுக்கு வயசாகி போச்சு, கிழவனுங்களாகி போயிட்டோம். உனக்கு பின்னால பெரிய இளைஞர் படையே இருக்கு. உங்ககிட்ட பார்ட்டியை ஒப்படைச்சுட்டு அவரு காசி ராமேஸ்வரம்னு போய் மூக்க புடிச்சுக்கிட்டு தியானம் பண்ணி காலத்தை கழிக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு ஐயா. பாருங்க, இனிமேலாவது கொள்ளை அடிக்கிறதையும் கொலை செய்யறதையும் விட்டுடுங்க. உங்களை எதிர்த்து நான் நடத்த போற இந்த போராட்டத்தை நிறுத்தணும்னா நீங்க அநியாயமா ஆக்கிரமிச்சுக்கிட்ட அந்த கோயில் நிலத்தை உடனே தேவஸ்தானத்துக்கு ஒப்படைக்கணும். நீங்க மறைச்சு வச்சிருக்கிற சாமி நகைங்க பொழுது விடியறதுக்குள்ள சாமி மேல அலங்கரிச்சிருக்கணும். மறுபடியும் அறிக்கிறீ ஐயா. இத பாரு சாரதி, என் பேச்ச கேளு. எதுக்கும் உதவாத நானே அவங்க பார்ட்டியில சேர்ந்து ராஜ்யசபா மெம்பர் ஆயிட்டேன். நீ ஊன்னு சொன்ன உன்னை ஜனாதிபதியாவே ஆக்கிடுவாங்க. நீங்க போங்க, செஞ்ச தப்ப ஒத்துக்கங்க. ஒத்துக்க முடியாதுன்னா ஒத்துக்கிற மாதிரி நான் செய்வேன். ஐயோ எப்பா பயமா இருக்க. ஏய், நீ விரல சூப்பிக்கிட்டு இருந்த சமயத்திலேயே எங்க எதிரிகளை கீழே போட்டு மெரிச்சிருக்கிறோம். இப்ப நினைச்சாலும் தூஜி கணக்கா உன்னை உதறிடுவான். உன்னால எங்களை சரிக்க கூட முடியாதுல. பாருங்க, சொல்ல வேண்டியது என் கடமை, முடிவு உங்க கையில தான் இருக்கு. போங்க. சரில சரி, நாங்க பாத்துக்கிறோம். உன்னை உன்னால முடிஞ்சதை செய்யல. அரசியல் நீ பாரு. அம்மா, ஜெயில இருந்து விடுதலான உடனே நேரா உன்னை பார்க்கத்தான் வரணும்னு நினைச்சேன். தைரியம் வரல. இப்ப மனசு கேட்கல. உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். அம்மா அம்மா, சின்ன வயசுல நானும் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற கனவுகளோட தான் வளர்ந்தேன். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி திசை திரும்பணும்? ஏய் துர்கா நில்லு. ஏய் ஏய் ஓடாத. ஏய் சொன்ன கேளு, ஓடாத. துர்கா துர்கா நில்லு. ஏய் ஏய் துர்கா. அண்ணா, துர்கா வீட்டுக்கு வந்தா போதும், வீடே இவங்க அடிக்கிற லூட்டி இல்ல கலக்கலன்னு ஆயிடும். அது இருக்கட்டும், முதல்ல உன் விஷயம் என்னாச்சு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே மாப்பிள்ள இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாரு. விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அவர்கிட்ட நியாயம் கேட்டுதான் ஆகணுமா, இல்லைன்னா உன் வாழ்க்கையே நாசமாயிடும். வேணா நான் கேட்கட்டுமா? வேண்டாண்ணே, நீங்க எதுக்கு கேட்டு அனாவசியமா அசிங்கப்படணும்? என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும், விட்டுருங்க. ஏலே தர்மகர்த்தா, ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து என்ன ஓட்டிக்கிட்டு வந்தப்ப கொடிமரத்து மேல என் பேரை போடுறேன்னு, கோவில் கோபுரத்து மேல எங்க அக்கா பேரை போடுறேன்னு, குளத்துப்படி மேல என் தங்கச்சி பேரை போடுறேன்னு நீ சொன்ன வார்த்தையெல்லாம் ஆத்தோட அடிச்சுக்கிட்டே போயிருச்சு. நான் மட்டும் இங்க ஆட்டிக்கிட்டு இருந்ததே மிச்சம். பேருக்குதே நான் தர்மகர்த்தாவோட கீப்பு, எல்லாருக்கும் நான் சீப்பு. பேர் என்ன சாதாரணம்? குஷ்புக்கு கோயில் கட்டின மாதிரி உனக்கு ஒரு கோயில கட்ட போச்சு. அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா நான் தான். அப்பா யாரு? நான் தான். அம்மா கோயிலுக்கு போகணுமா, கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னல மொரப்பு பார்வையில கண்டிச்சு நான் கூப்பிடுறேன். இது என் இடம். சின்னம்மா கொஞ்சம் எங்க அப்பார அனுப்புன்னு கேட்கணும்ல. அப்பா அம்மா வர சொன்னாங்க. அடியாத்தி, சொன்னதையே எத்தனை தடவை சொல்லுவேன்? இது என்ன வளப்பு வளர்த்திருக்கா உன் பொஞ்சாரி, இப்படி கண்டாவியா? அந்த பைய உதைச்சது கூஜாவ இல்லையா, இந்த கூத்தியாவ. நீ இருக்கிறதாலதான் என்ன விட்டுப்பட்டா, இல்லன்னா என்ன வகுத்து பாய்க்கால போட்டிருப்பேன். அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க, உடனே புறப்படுங்க. ஏய், நான் இங்கேயே குடிச்சிட்டு நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். அவளை அங்க வந்து தொலைய சொல்லு. போடா.
என்ன அவ வந்து தொலைறது? இன்னைக்கே ஒரு முடிவு தெரியணும். அங்க ராமரு, இங்க கிருஷ்ணராக்கும். ஆடி பாடுறது என்னோட, அபிஷேகம் மட்டும் அவளோடவா? எனக்கு இங்க சாணிய பூசிட்டு அவளுக்கு அங்க சந்தனத்தை தெளிக்கிறியா? எது என்னானாலும் சரி, எனக்குத்தே மரியாதை. அந்த சிறுக்கிய விட நான் தான் உருத்துன்னு கோவில்ல எல்லாரும் முன்னாலும் இன்னைக்கு உரக்க சொல்லணும். இல்லாட்டி போனா பாளையங்கோட்டை பசீர் பாயோட பளிங்கு பங்களாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருவேன். நீ சொன்னபடியே சொல்லிடுறேன். நெல்லு, இங்க எதுக்கு வந்த? ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு? பேருக்குதான். தர்மகர்த்தாவுக்கு நீ பொண்டாட்டி. அவர் பக்கத்துல பூர்ண கும்ப மரியாதை யாருக்குன்னு பாரு. இந்த கோயில் கோபுரத்தோட கலசம் எப்ப பார்த்தாலும் கோவில பத்தி தானா? நம்மள பத்தி கூட பூசாரி காதுல போட்டு வைக்கிறது தெரியுது இல்ல? உனக்கு தெரியாதது இன்னொன்னு இருக்கு. இன்னில இருந்து இந்த மனுஷன் பர்மனண்டா என் புருஷன். குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமக. இளவெடுத்தவனே, பூர்ண பத்தியா தள்ளி விடுற? பாரியா தர்மகர்த்தா, உன் பொஞ்சாதி பின்னாடி இருந்து எப்படி ஏறி விட்டுருக்காரு பாரு. அவன் நாசமா போற. முந்தானையில முடிஞ்சிருந்தா முச்சந்திக்கு இப்படி ஏண்டி வர உன் புருஷன்? டா இங்க வாயா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஒரு உரையில 2 கத்தி இருக்கவே கூடாது. அவளா நானும் தெரிஞ்சு போனோம். அவ மூத்தவ, நான் இளையவன்னு எந்த இளவெடுத்த பழகி நீ சொல்லிடக்கூடாதா? உனக்கு இருக்க வேண்டியது ஒரே தாரந்தே. இனி இந்த தர்மகர்த்தாவோட தலப்பாக எனக்குதே சொந்தம். இதோ இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே இந்த தாலியை என் கழுத்துல கட்டி ஆகணும். இல்லைன்னு விட்டுடு சாமி. நிறைய கோயிலுங்க இருக்கு, நிறைய தர்மகர்த்தா பாயிலுங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. கட்டு. நீ மந்திரத்தை சொல்லியா? நீ அடிய மோளத்தை நீ கட்டியா? சரி வேணுடா. சரி சொன்ன கேளு. சாரதி விடுடா. சரி சரி அத்தை, எங்க தாலி, எங்க தாலி? கட்டியா கட்டியா தாலிய கட்டியா? நீ மந்திரத்தை சொல்லியா? நீ அடிய மோளத்தை கட்டா தாலிய, இல்லைன்னா எவனோடையாவது ஓடி போயிருவேன். கணவனே கண்கண்ட தெய்வம். துர்கா, வாமா போலாம். அப்பா நீ மாமாவை கேக்குற, நீ கேளு. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ எனக்கு மனைவியும் இல்ல, அவ எனக்கு பிள்ளையும் இல்ல. இனிமே என் மனைவிக்குள்ள எந்த கௌரவமா இருந்தாலும் சரி, எந்த அதிகாரமா இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த மஞ்சு விட்டா. கோயில் தர்மகர்த்தாவா சொல்றேன், இந்த கோயில்ல கூட இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. ஏன் ஓமா உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிக்கின்னு உங்க உப்ப தின்னு இருந்தா, இப்ப நீங்க எங்க வீட்டுல வந்து இருக்க வேண்டியதாயிடுச்சா? நினைச்சாலே அவரெல்லாம் எரியுது. ஏதோ இருக்கிறதுக்கு இந்த இடமாவது கிடைச்சது, அதுவே போதும். இப்ப நான் வேற எதை பத்தியும் கவலைப்பட போறதில்ல. என் கவலை இல்ல என் பிள்ளைய பத்திதான். இவன் ஏன்டா இப்படி ஆயிட்டான்? படிக்கிற வயசுல படிக்காம இப்படி கேவலமா டீ கடையில பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். இவங்க அப்பா இவங்க அம்மாவை விட்டுட்டு வேற யாரோ ஒருத்தைய வச்சிட்டு இருக்காங்கிற கோவம் இவனுக்கு. இந்த காலத்துல வப்பாட்டி வச்சுக்கிறதெல்லாம் சகஜம்தான். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இருந்தாலும் இவன் அம்மாளுக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தி. ஏய் சாரதி, இவங்க கிட்ட ஏன்டா தகராறு பண்ற? இந்த டீ எடுத்துட்டு போய் பார்ட்டி ஆபீஸ்ல கொடுத்துட்டு வா போ. இதே வேலையா நம்ம பார்ட்டியா முன்னுக்கு. வணக்கண்ணே. என்னண்ணா எம்எல்ஏ ஆனதுக்கு அப்பால கூட சிகரெட் போட்டுல பீடி வச்சு புடிச்சுனுக்குற? வடா பைத்தியக்காரா, இந்த பீடிய ஜேபில வச்சிருந்தா எம்எல்ஏ ஆன. இப்ப அதே பீடிய சீரியல் பாயில வச்சுன்னு மந்திரி ஆவ. நான் மாறினா கூட என் பிராண்ட் மாறாதா? கும்பிட்டு போட்டா மகாலட்சுமி, கும்மாலம் போட்டா ஜோதிலட்சுமி. பாலிசி நல்லா இருக்குதுண்ணா. நம்மளாண்டியே வேலை காட்டுறீங்களா? வச்சுக்கிறேன்டா உங்களை. ஏமாத்தாரா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த ரமா டாக்ஸ், வித்யா டாக்ஸ், அன்னபூர்ணா டாக்ஸ் இது மூணுத்தையும் மூடிடணும். என்னத்துக்கு? என்ன பின்ன டிக்கெட்டுக்கு 1 ரூபாய் கமிஷன் வச்சுக்கின்னு நானும் பிளாக் டிக்கெட் வித்துன்னு இருந்தேன். இப்ப எனக்கு டிக்கெட் கொடுக்காம அவனுங்களே பிளாக்ல வித்துக்கிறானுங்க. அதனால அசம்பிளில ஆவேசமா பேசி
இந்த 3 தியேட்டர் லைசன்ஸ் கலைஞ்சிருங்க. மடையா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை என்ன கொண்டு வராத. இப்ப நான் எம்எல்ஏ. பிளாக் டிக்கெட் விக்கிறது சின்ன விஷயமா? பிளாக் டிக்கெட் வித்து சாராய பாக்கெட் வித்து உன்ன மாதிரி கொலகார பாவிய எம்எல்ஏ ஆக்கணுமே, மறந்துட்டியா? ஏன் மறக்க மாட்டானுவ? ஏய் ரெட் ரோஸ் வாடா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லல. எல்லாருக்கும் நான் இலக்காரமா போயிட்டேன்ல. பங்களாவில ஏசி ரூம் போட்டுக்கிட்டு விபச்சாரம் செஞ்சா அது ஏ கிளாஸ் பிசினஸ். நான் ஊருக்கு வெளியே ஏதோ சின்னதா ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு நல்ல நாட்டுக்கட்டைகளை வச்சுக்கிட்டு என் பாட்டுக்கு செவனேன்னு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா அது தப்பா? ராத்திரி எல்லாம் போலீஸ்காரனுவ அமலாவ விமலாவ கமலாவ சுப்புலட்சுமிய சுப்புயா ராத்திரி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டானுவோ பிரியா. சரி காலையில விட்டு தொலைச்சிருவானு பார்த்தா டே டைம்லயும் வச்சுக்கிட்டானுவோ. அதெல்லாம் டிமாண்ட் இருக்கிற பிகருங்க. அட்வான்ஸ் கொடுத்த அண்ணாச்சிங்களோட அன்பு தொல்லை தாங்க முடியல. அண்ணாச்சி ஐஜிக்கு போன் போட்டு அவங்களெல்லாம் உடனே வீட்டுக்கு விட்டணும்னு சொல்லு. நான் இதுக்கு தான் எம்எல்ஏ வேணும்னா எனக்கு இதை விட்டா வேற வேலையே கிடையாதா? சீயா எத்தனை கட்டைங்களை மேல இடத்துக்கு சப்ளை பண்ணி நீ எம்எல்ஏ சீட்டு வாங்கின? எத்தனை கட்டைக்கு சம்பாரிச்ச பணத்தை வாரி எடுத்து நீ எலெக்ஷன்ல ஜெயிச்ச? கட்டை மேல காலை வச்சு நீ கோட்டை கேறிட்டு ஏறின கட்டைங்களை எட்டி வதச்சா கழுத்துல கொட்ட மாட்டிக்கிட்டு தான் தெரியணும். அழுவாதரா ரெட் ரோஸ் அழுவாத. சும்மா நாம ஒவ்வொரு படியா ஏறணுமே தவிர இறங்கக்கூடாது. எம்எல்ஏவா இருக்கிறனா மந்திரி ஆகணும். அதை பத்தி தான் யோசிக்கிறேன். அதனால டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பேரை கெடுக்கணும். உடனே ஸ்ட்ரைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம ஆளுங்களை விட்டு பஸ் எல்லாம் உடைக்க சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நம்ம ஆளுங்க யாரும் மாட்டக்கூடாது. ஜாக்கிரதை. நான் உடைக்கிறேன் சார். ஆமா நான் பஸ் உடைக்கிறேன். யாரா நீ? நான் டீ கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. நான் எத்தனை பஸ் வேணாலும் உடைக்கிறேன். நான் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும். சபாஷ் ஏன் வதேரா, இவன் நம்ம பிளட். இந்த காலத்துல ஏதாவது போராட்டம் கிளப்பணும்னா இந்த மாதிரி பசங்க தாங்க வேணும். இப்ப பஸ்ஸ உடைச்சான்னு வையே நம்ம ஜோலி ஆயிரும். இப்ப மாட்டி அடி விழுந்துச்சுன்னா பாவம் பச்சை பிள்ளைய போலீஸ்காரனும் அடிச்சுட்டானுன்னு அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி நீ ஒரே அடியா ஹோம் மினிஸ்டர் ஆயிடலாம். என் நாட்டுக்கட்டைங்களும் நாராது. பெரிய ஆள் அவர். செய். முதலாளி மச்சா வெங்கடாச்சலம் முதலாளியின் அராஜகம் தொழிலாளர் ஒற்றுமை என்ன மறுபடியும் தவறாரு தெரியாத உனக்கு? படகு வாடகை ஏத்துனது இல்லாம நாம புடிக்கிற மீனை நம்மளாண்ட குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கின்னு அவனுங்க அதை அதிக லாபத்துக்கு வித்து நிக்கிறானுங்க. லாயர் அப்பா துரண்ட போய் நேத்து நான் கேட்டு வந்தேன். நம்ம ஆளுங்களுக்கு கடல்ல போறப்ப ஏதாவது ஆச்சுன்னா பிஷிங் ஆர்பர்காரங்க நஷ்ட ஈடு கொடுக்கணுமா? நம்ம முதலாளியோட மச்சான் வெங்கடாச்சலங்கிறானே அவன் கொடுக்க மாட்டேன்றான். அதுக்காக தான் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணி நிக்கிறோம். அத்தா சங்கதி அப்ப நானும் கூறேன் முதலாளி மச்சான் வெங்கடா
மகளா இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன்? வயசான பிறகும் வீட்டுல கோலம் எல்லாம் இவங்க தான் போடணுமா? அண்ணன் மகளை மருமகளாக்கிட்டு அவ கையால கோலம் போட வச்சா வீடே களையா இருக்கும். நீ சொல்லக்கூடாதா கோலம்? அது சரி, வாசு தெளிச்சு கோலம் போட்டு விளக்கேற்ற வேண்டிய மருமக கலெக்டர் ஆக போறேன்னு எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்தா வீட்டு வேலையெல்லாம் அத்தை தானே செய்யணும்னு சொல்லேன் கோலம். ஊர் வம்ப இழுத்துட்டு இருக்கிற பிள்ளைய தலையில தட்டி 3 முடிச்சு போட வச்சா என் படிப்பு ஒண்ணு கல்யாணத்துக்கு குறுக்க வராதுன்னு சொல்லு. நான் என்ன செய்யுது? கட்டிக்கு போறவதான் வருங்கால புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். அப்போ வீட்டுல பெரியவங்க எதுக்கா? சின்னவங்க ஊன்னு சொன்னா அச்சதை போடுறதுக்கு. அத்தி மருமவளும் இப்படி கோலத்துக்கிட்ட பேசினே இருந்தீங்கன்னா அங்க குறுக்க போந்து எவ்வளவு ஒருத்தி பையனை கருத்தின் போட போறா. பாரு துர்கா, இன்னும் என்னத்துக்கு யோசிச்சுக்கிற? சீக்கிரம் சார்ஜி தம்பி கையில 3 முடிச்சு போட்டுக்கின்னு அம்மி மேல காலை வச்சு ஒரு மிதி மீச்சிக்கின்னு அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டு சட்டு புட்டு பார்த்து உங்களை பூந்துபிடு. அதெல்லாம் ஆவறதுல லட்சுமிமா. அவங்க வருங்கால கலெக்டர் நாம ரோட்ல சுத்துற அடிதடி பார்ட்டி. எங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்கு நான் போடுற 3 முடிச்சே கஷ்டப்படும். அப்படியா விஷயம்? நாளைக்கு கலெக்டர் ஆன அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னதான் கலெக்டர் ஆனாலும் நம்ம மாதிரி கை நாட்டுக்கு முன்னாடி கைய கட்டிக்கிட்டு கணக்கு சொல்ல வேண்டியதுதான். பெரியோர்களே, தாய்மார்களே, வயதானவர்களே, வயாகரா சாப்பிடுபவர்களே, டாக்டரா இருந்தாலும், லாயரா இருந்தாலும், ஆக்டரா இருந்தாலும், கலெக்டரா இருந்தாலும், எந்த தம்பதியா இருந்தாலும் சரி, அந்த பிரம்மானால கூட சேர்க்க முடியாம போலாம். ஆனா இந்த ஆயுர்வேத வைத்திய பிரம்மா திவ்ய மூலிகளை வச்சு நிமிஷத்துல சேர்க்க முடியும். இவ்வளவு கருப்பான குள்ளமான தாய்க்கு இவ்வளவு உயரமான செகப்பான புள்ள பிறந்திருக்குன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கொடுத்த பஞ்ச தீபாக்னி சூரணம் தான் காரணம் இல்லையாம? அச்சி வாய் முறை கஸ்மலா, உங்க அப்பாவோட சின்ன வயசுல நான் தாண்டா கலரு. நீங்க வாங்கம்மா, இவனுக்கு வேலை. அப்படி சொல்லாத. இந்த ஆயுர்வேதம் நம்ம வம்ச பாரம்பரியத்தோட கலந்த அமிர்த லேகியம். இது சிட்டுக்குருவி லேகியம், ரதிமன்மத பானம். ரம்பைய நினைச்சு வேண்டி மார்கழி மாசம் சொம்புல போட்டு பிசைஞ்சு செஞ்ச இத கடுகு அளவு எடுத்து உருண்டையா உருட்டி 2 பேரும் பௌர்ணமிக்கு சாப்பிட்டா அம்மாவாசை அன்னைக்கு 2 பேருக்கும் சில்பான்ஸ் நிச்சயம். ஹீரோயின் மூடிக்கிட்டா ஹீரோ முடிஞ்சா திறந்து பாரு. மங்களம் உண்டாகட்டும், மங்கையும் உண்டாகட்டும். தொப்புல் லேகியா தா, தொடலேகியா தா. நம்ம சில்பான்ஸுக்கு இது தேவையில்லை. திறக்கட்டுமா கலெக்டருமா? காட்டுக்குள்ள மஞ்ச காத்து வீசுது புள்ள மாறாப்ப கையோடு தந்தால் என்ன எடவாட வீசும் போது இறக்கலையும் நடுங்குது மாமா சுடான இடம் பார்த்து தொட்டால் என்ன ஆபத்துக்கு உதவாம அழகிருந்து பயன் என்ன வெக்கத்தை விட்டால் என்ன ஏன் சொன்னவே
காட்டுக்குள்ள மஞ்ச காத்து வீசுது புள்ள மாறாப்ப கையோடு தந்தால் என்ன எழவாட வீசும்போது ஈரக்கொலையும் நடுங்குது மாமா சுடான இடம் பார்த்து தொட்டால் என்ன ஆபத்துக்கு உதவாம அழகிருந்து பயன் என்ன வெக்கத்தை விட்டால் என்ன ஏன் சொன்னவே படா பேஜாராக்குதே ஒண்ணு அதை ஓபன் பண்ணி இதை ஓபன் பண்ணி சொல்றானுங்க பிரைம் மினிஸ்டரோட பிஸிங்க. டேய் என்னடா இது வீரபாண்டிய கட்டபொம்மன் கணக்கா வர? அந்த பெரிய பாளையம் பிரிட்ஜ் இல்லைங்க, அதை திறந்து வச்சுட்டு வரங்க. டேய் அது எப்போ ஒழிஞ்சு விழுந்துச்சடா? அதேண்டா சொல்ல எனக்கு எப்பதான் தெரியும். டேய் இது வரைக்கும் ஓம் பணத்திலே ஷால் வாங்கிக்கணும், ஓம் பணத்திலே மாலை வாங்கிக்கணும், சும்மா பந்தாவா தெரிஞ்சுன்னு இருந்த. இப்ப கத்திரிக்கோல் ரிப்பனு இதெல்லாம் வாங்கிக்கணும், ஓப்பனிங் செரிமனி எல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? தலைவா இந்த பந்தாலாம் வர மந்திரி சபை விஸ்தரிப்புல மந்திரி பதவி வாங்கலான்னு தான். அதான் இந்த கந்திரி எல்லாம் செய்யறியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவா. மண்டைக்கு வெளியே இருக்கிற மயிர் வளரணும், மண்டைக்கு உள்ள இருக்கிற மூளை வளரணும். டே நயனா, இப்பவே அந்த ஓம் மினிஸ்டர் மாதிரி ஆளுங்க உள்ள வந்ததுனால கேபினெட் கப்பு தாங்கல. போதாதுக்கு நீயும் உள்ள வந்த மொத்த கேபினெட் கலீஜ் ஆயிடும். என்னவே என்ன பத்தி ஏதோ டிஸ்கஷன் நடக்கிறதாட்ட இருக்கு. அது என்னடா வீட்டுக்கு பின்னால கொடியை கட்டின்னு எகிரி எகிரி பிராக்டிஸ் பண்றியா? எல்லா சவத்து மூதிக்கு நான் கேவலமாயிட்டேன்ல. ஏவே நம்ம ஒப்பந்தப்படி வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சிஎம்மா கொடியேற்ற வேண்டியவன் நான் தானவே. அதனாலதான் என் வீட்லயே கொடியை பறக்க விட்டு பழகிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு என்ன? டேய் உன் மண்டைக்கும் உன் கொண்டைக்கும் சிஎம் போஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்காதரா. ஆஹா இந்த தடவை நான் சிஎம்மா இருக்கிறேன். ஓஹோ அடுத்த தடவை நீ சிஎம் ஆறு. உன் கலருக்கு சுத்தமா அது நல்லாவே இருக்காதுல. காட்டு தீல கருகி போன கரடி கணக்கா நீ உன் மோரையும். நீ சிஎம்னா அந்த போஸ்டே இந்த ஸ்டேட்டுக்கு வேண்டால. எடுப்பு சோறு பூ உந்துல ஜாக்கிரதை. நீங்க இருங்க பாருங்க, இவர் சிஎம்மா இருந்தா தான் கவர்மெண்ட் இருக்கும், இல்லன்னா பார்ட்டி இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க. ஒட்டட கம்பெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்துருச்சா அண்ணாஜி? ஏன் 76 எம்எல்ஏங்க சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் உங்க கவர்மெண்ட் இன்னும் தொங்கிக்கிட்டு கிடக்கு. எனக்கு நீங்க இந்த தடவை சிஎம் போஸ்ட் கொடுக்கல, ஏன் சப்போர்ட்டை நான் சரக்குன்னு விலக்கிக்குவேன். உங்க கவர்மெண்ட் டொபுக்குன்னு கவுந்து போகும். மொத்த எம்எல்ஏங்களையும் தங்க வைக்கிறதுக்கு ஹோட்டல் முனியாண்டி விலாசத்துல ரூம் புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். டேய் உங்ககிட்ட இருக்கிறது வெறும் 76 எம்எல்ஏ தான்டா. நம்ம கிட்ட இருக்கிறது 96 எம்எல்ஏங்க. இந்த தடவை நான் தான் சிஎம். அது மட்டும் நடக்கலன்னா மொத்த எம்எல்ஏங்களை கூட்டிக்கிட்டு நேரா கவர்னர் முன்னால போய் நிப்பேன். சாதா பஸ் இல்ல, ஏசி பஸ். ஏய் நான் சிஎம் இருந்தாதான் அவங்க எல்லாருக்கும் மரியாதை. நீங்க இப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னா டோட்டல் அசம்பிளியை நான் கலைச்சிருவேன். அண்டாக்குல வந்து எல்லாம் சும்மா விட்டுருவோமா? நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள உங்க கவர்மெண்ட்டை கலைச்சு நான் சிஎம் ஆவறேனா இல்லைன்னு பாத்துக்கிடுங்க. பொழுது விடியதுனா நாளைக்கு பொழுது மத்தியானம். இன்னைக்கு மத்தியானமே கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு நான் சிஎம் ஆயிடுவேன். 1 மணி நேரத்துக்குள்ள உங்களை என் கேபினெட்ல இருந்து டிஸ்மிஸ் செய்யறேனா பாருங்கடா. இவன் பார்ட்டி சின்னத்தை பார்த்தல, திருவிழாவில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் படத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. தொட்டத்தலையும் பார்ட்டிக்கு ஒரு பிச்சைக்கார சிஎம். எல்லாம் விட்டுக்கிட்டு அடிச்சா செத்து போவேன். உண்டாக்கு வண்டி அடில. வணக்கம் கவர்னர் சார், நான் ஹோம் மினிஸ்டரியும் ரெவன்யூ மினிஸ்டரும் இன்னைக்கே பதவியில இருந்து நிக்கிறேன். கவர்மெண்ட் கிட்ட நம்ம பலத்தை காட்டணும். நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீங்க தான் மகளிர் அணி தலைவி. உங்களை கூட வச்சுக்கிறேமா? தலைவா நான் வந்துட்டேன். நான் பார்ட்டி தான், நான் பார்ட்டி தான். நீ முதலமைச்சர் ஆன உடனே எனக்கு மந்திரி பதவி தரணும், தருவியா? அதெல்லாம் குடுக்குற வண்டியில ஏறா, வந்தவங்க போயிட போறாங்க. போங்கம்மா போங்க. தாயே போத்தாயே, நமக்கு தான் சப்போர்ட். ஆமா அதெல்லாம் இருக்குது. கண்டக்டர் கொடுத்துருக்கிறேன், ஐஸ் போட்டு குடிப்பாரு, உறிஞ்சு குடிங்க. தாயே அந்த ஆள் பாக்கிறதுக்குள்ள சீக்கிரம் இறங்குங்க. இங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்தாச்சு, அடுத்த பார்ட்டில அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். எவன் சிஎம் ஆவானே தெரியல, சீக்கிரம் இறங்குமா. ஏப்பா தாங்க முடியலையப்பா, உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதே. போடுங்க கையெழுத்த. இந்த கையெழுத்தெல்லாம் கொண்டு போய் கவர்னர் கிட்ட காட்டி நான் சிஎம் ஆயிடுறேன். போடுங்க பாருங்க. புயல் நிவாரண நிதியில உங்களுக்கு எல்லாம் ஏக்கர் ஏக்கராவா வயல் வாங்கி தர்றேன், பெரிய பம்பு செட்டு போட்டு தர்றேன். போடுங்க கையெழுத்து போடுங்கப்பா, போடுங்க. நான் பாட்டிதான், நான் பாட்டிதான். நீ முதலமைச்சர் ஆனதோ எனக்கு மந்திரி பதவி தரணும். போ கையெழுத்து போடு. போல என்ன தலைவா இது கக்கூஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குற? இந்த கப்பெடுத்து சிஎம் தரத்த கக்கூஸ் பேப்பர் போற, கையெழுத்து போடல. என்ன சுவாமிஜி சிங்கப்பூர்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நம்ம யூரியா கேஸ்லயா? இந்தியாக்கு அனுப்ப போறாங்களா? நிஜமாவா? கடவுளே, கவர்னர் கிட்ட போற வரைக்கும் யாரும் மனசு மாறக்கூடாது.
நீ தான் காப்பாத்தணும். ஹலோ, நான் தாங்க உட்பி சீஃப் மினிஸ்டர் கலாச்சி நிக்கிறேன். நம்ம சாமி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ சுவாமி, சுவாமியே. ஹலோ அண்ணா, சாமியை ஜெயில தள்ளிட்டாங்களாம். சிங்கப்பூர் ஜெயில. நம்மள உள்ள போக வேண்டியதுதான். சாமி, ஐயோ போச்சு, ஐயோ போச்சு, கோழி பிடிச்சு போச்சப்பா. ஏன் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, நான் இப்படியே போயிடுறேன், என்ன விட்டுருங்க. ஐயோ சிஎம் சார், சிஎம் சார். நீங்களே சிஎம்மா இருங்க, நான் இங்கே தலைமறைவா போயிடுறேன். நானா? ஐயோ, சாமியார உள்ள வச்சுட்டாங்க. இந்த நேரத்துல நான் சிஎம்? நீங்களே சிஎம். நீங்க தான் சிஎம். நீங்க தான் சிஎம். நீங்க தான். எல்லாம் போச்சு சிஎம்ஐயா, எல்லாம் போச்சையா, போச்சு, எல்லாம் போயிருச்சு. ஐயோ கோமன் அவுந்து போச்சியா? என்னால முடியாது. உள்ள போறாங்களா? என்ன பண்றது, ஏது பண்றது புரியல. அடுப்பு சோறு என்னடா மொத்தத்தை அவுத்து வந்து நிக்கிறேன். டேய், துண்ட குடுறா, அப்புறம் நம்மள துரியோதனன் நினைச்சுவானுங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர்ற வரைக்கும் நீங்க தான் சிஎம்மா இருக்கணும். சொன்னா கேட்க வேண்டாம் சொல்லாதீங்க. இல்ல, நீங்க நாங்க உங்களை விட மாட்டோம். நீங்க தான் சிஎம்மா இருக்கணும். உயிரை ஒரு காலத்துல ஜெயில திருடங்களை வச்சோம், கொள்ளக்காரங்களை வச்சோம். இப்போ மந்திரிகளை வைக்கிறோம், அவங்க பிள்ளைகளை வைக்கிறோம், அவங்க கீப்பங்களை வைக்கிறோம். இன்னைக்கு சாமியாரை வச்சுக்கிறோம், நாளைக்கு பூஜாரி வைப்போம், நாளைக்கு கடவுளையே வைப்போமோ என்னமோ. சாமி, தீர்த்த சாப்பிட்டுன்னு ஃபாரின்ல இருக்கிறத விட்டுட்டு இந்த யூரின்ல யூரியால மாட்டீங்க. நீ இதுவே இந்தியால செஞ்சிருந்தீங்கன்னா எல்லாம் உன் மகிமைன்னுட்டு உன் முன்னாடி பஜனை செஞ்சிருப்பானுங்க. போய் இந்த நொல்லி கண்ண ஊர்ல மாட்டீங்கன்னா அங்க உனக்கு நல்லா பஜனை பண்ணி அவனுங்களா உனக்கு அமிச்சிட்டானுங்க. நான் உடனடியா காசிக்கு போகணும்டா. காசி என்ன பாத்ரூம் கிட்ட இருக்குதா? எவ்வளவு தூரம் இருக்குது தெரியுமா? அங்க காசி விஸ்வநாதர் கிட்ட நீங்க எனக்கு செஞ்ச பாவத்துக்கு உங்களை மன்னிக்க சொல்ல போறேன்டா. என்ன குலுகுறாயா? ஓ, சாமிஜி பிரேயிங், காசி கோயிங், யூ லிவிங். என் கையில ஒண்ணு இல்ல சாமி, மொத்த சிங்கப்பூர்காரனே கையில புடிச்சுக்கிறான். என்ன அனுப்புறதுக்கு அவனுங்க யாரா? நானே பறவையாய் பறந்து போயிடுவேன். என் சக்தி உனக்கு தெரியாது. அந்த வேலை செய்யுங்க, அப்புறம் கேஸே இருக்காது. அதுக்குள்ள பறவையா மாறிட்டீங்களே சாமி. புறா அவதாரம் தான் 11வது அவதாரமா? இறங்கிச்சு. இது பச்சை காயில சாமி, பிரசாதம். தொண்டைக்கு நல்லது. என்ன யாரா இங்க தடுக்கிறது? உங்களை யாரு தடுக்கிறது சாமி? 7 சமுத்திரத்தையும் தாண்டு வேண்டாம். கூவத்தி சேர்த்து தாண்டு. எனக்கு கோபம் வந்தா ஐயோ இப்படி குலுக்காத, சாபம் வச்சிடாத. எனக்கு 3 பொண்டாட்டி, இது வரைக்கும் ப்ரமோஷன் கூட ஆகல. உனக்கு நானே பஜனை பாடுறேன். சாமிஜி ராம் 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 சாமிஜி ராம். புறாவே ஆகி போயினுக்குது. சாமியார் சாமியாராவே உள்ளகிறான். டேய், உன்னை சிங்கப்பூர் போலீஸ் அடிச்சது பத்தாது, நான் பெண்டு நிமித்துறேன். எனக்கு அல்வா கொடுக்குறியா? டேய், அந்த புறாவை கோயம்பு வைங்க, இவனை கொத்து பரோட்டா போடுங்க. வந்துட்டாரு வந்துட்டாரு. நான் சொன்னேன்ல, கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டாரு. நாங்க 2 பேரும் சினிமாக்கு போறோம். அதுக்கு தான் என்ன இட்டுன்னு போறதுக்கு வந்துக்கிறாரு. நாங்க 2 பேரும் சைக்கிள்ல ஜாலியா காமசூத்ரா படத்துக்கு போறோம். நாங்க சினிமாக்கு போறோம்னு யார்கிட்டயாவது உடனே வைக்காதீங்க. ஒளிஞ்சுக்கங்கடி, ஒளிஞ்சுக்கங்க. நிறுத்தியா, நிறுத்து. என்ன? பாசி பிடிச்ச கல்லுல கால வச்சேனா காலு பழுச்சு. எலும்பு முறிஞ்சுக்குதோ, நரம்பு சுளுக்கிக்குதோ, இல்ல ரத்தம் தான் கட்டிக்குதோ தடவி பார்த்தேன், தெரியல மச்சான். ஆஸ்பத்திரி வரைக்கும் இட்டுன்னு போறியா? சீக்கிரம் இட்டுன்னு போயா. சரி ஏறு. பின்னால ஏறது எனக்கு பிடிக்காதியா. முன்னால ஏறினா தான் மிதிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், எனக்கும் வாட்டமா இருக்கும். உட்காரு. ரெக்க கட்டி பறக்குதையா கங்காவோட சைக்கிள். ரைட், பெடல் அமுக்கியா. கவுத்துடா கவுத்துடா மாதிரி. அதோ அங்க பாரு, காலி பையன். அவளை சைக்கிள் ஏத்திக்கிட்டு எப்படி சுத்துறான் பாரு. எல்லாம் அவங்க அப்பன் புத்தி தான். இப்பாவது அவனை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்க. உன் நல்லதுக்கு சொல்றேன். ஆமா தாயே, சைக்கிளை நிறுத்தி 1/2 மணி நேரம் ஆச்சு. சாரதி,
தலைவர் உன்ன அர்ஜென்ட்டா இட்டுன்னு வர சொன்னாரு. பார்ட்டி ஆபீஸ்ல இருக்காரு. ஏய், சைக்கிளை நீயே ஓட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. கங்கா, அவன் தான் பாதியில விட்டுட்டு போட்டானா, நான் வேணா ஓட்டவா? இந்த சைக்கிள் கொஞ்சம் புடி. ஏண்டா கழட்டு பாடு, இந்த வயசுல நீ என்னடா ஓட்ட? என்னங்க இது? இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? அந்த சுவாமிஜியை விடுதலை செய்யறதுக்கு நாடு முழுக்க பெரிய போராட்டம் நடத்தணும், அவ்வளவுதானே? நான் செய்யறேன். சுவாமி முதலமைச்சர் சுவாமி வாங்க. எப்படி காலேஜ் நடக்குதுன்னு பாப்போம். ஏய், இன்னைக்கு காலேஜ்ல எல்லாம் வீட்டுக்கு போங்க. பெருசா படிச்சு கிழிக்க போறேன். ஏய், அங்க சுவாமிஜிக்கு ஜெயில அக்னி பரீட்சை நடக்குது. நீங்க உங்களுக்கு பரீட்சை தேவையா? பரீட்சைல கிரிச்சல போங்க. போங்க. சுவாமிஜி ரிலீஸ் ஆற வரைக்கும் காலேஜ் இல்ல. என்ன நீங்க காலேஜ்ல கரெக்ட் பண்றீங்க? எக்ஸாம்ஸ் டிஸ்டர்ப் ஆகாதா? பெரிய எக்ஸாம். நீ படிச்ச என்ன நாட்டையே ஆள போற. ஆமா, நம்மளுக்கு வயசாயிட்ட போது கல்யாணம் எப்பமா? அதை எங்க அப்பா கிட்ட கேளு. உங்க அப்பாவை கேட்டா என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? அப்படி செஞ்சா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? என்ன செய்வே நீ? என்ன செய்வேனா? நீ கழுத்தை பிடிச்சு அடிச்சா எங்க அப்பா என்ன கையை கட்டிட்டு இருப்பாருன்னு நினைச்சியா? என்ன புடிங்கிடுவாரா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இந்த பசங்க படிக்கிற காலேஜா இல்லாட்டி அசம்பிளியா? என்ன தகராறு இது? எப்படி குதிக்கிறேன் பாரு. பர்மிஷன் வாங்க பின்னாடி தகராறீங்க. என்ன நோட்டாருங்கடா? அப்பா, இங்க யாருமே இல்ல. ஒரே ஒரு முத்தம் கூட ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஒண்ணு. டேய், அங்க எங்களை வெளியே கலாட்டா பண்ண சொல்லிட்டு நீ என்னடா இங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? லவ் பண்ணடா, ஸ்ட்ரைக்க பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைக்க பத்தி. நீ போ, நான் வரேன். நீ போ. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. அவ வெளியே போயிட்டா. ஒரே ஒரு முத்தம் கூட ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போடா, நான் வரேன் சொன்னல. நீ போ. போடா சொல்றேன்ல. ஆமாடி. ஐயோ, ஒண்ணே ஒரு கொடுத்துடு. அவன் வரதுக்குள்ள ஒண்ணே ஒரு கொடுத்துடு. ப்ளீஸ் கொடுத்துடு. டேய் வாடா. ஐயோ, நான் வரேன்டா சாமி. நீ போடா. ஏமா, குடுக்கறத சீக்கிரம் கொடுத்து அனுப்பு. ஐயோ, ஒண்ணே ஒண்ணு கொடுத்துடு. முத்தம். அவ்வளவுதான். ஆடிப்பட போறான். ஓபன். உள்ள என்ன கச்சபுச்சா? நான் என்ன தப்பு போல அடிச்சா பார்த்ததுக்கா? எங்கள் கோரிக்கையை நிறைவேற்று. சுவாமிஜியை விடுதலை செய். சுவாமிஜியை விடுதலை செய். நிறுத்துங்க. சுவாமிஜியை சுவாமிஜியை இருங்க. என்ன இதெல்லாம்? எதுக்கு இந்த மறியல்? சுவாமிஜியை விடுதலை செய்ய போறீங்களா இல்லையா? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் தான் யோசிப்பீங்க? ப்ரொசீஜர்ஸ் இருக்கு பாருங்க. சுவாமிஜியை விடுதலை செய்யலன்னா இந்த மறியல் இதோட நிக்காது. எங்க சக்தி என்னன்னு காமிப்போம். சுவாமிஜி. பிரமாதமா நடக்குது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த போராட்டம் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஒரு வேலை செய். நீ என்ன அடி. உங்களை அடிக்கிறதா? சிஎம், நீ பப்ளிக்ல அடிச்சாதான் இந்த போராட்டம் ஸ்ட்ராங் ஆகும். அடிடா. என்னால முடியாது. அடின்னு சொல்றேன்ல. என்னால முடியாது. அடிடா. என்னால வேணும்னா இந்த மினிஸ்டருங்க மேல கைய வைக்கவா? சரி, எவனையாவது அடிச்சு தொலை. சுவாமிஜிக்கு அம்பல் ஜட். நீங்க குடுக்கறத வாங்குற தகுதி எனக்கு இல்லங்க. நான் மேலுக்கு தான் இப்படி இருப்பேன். இவ இருக்கிறன உள்ளுவும் ஸ்ட்ராங், வெளியும் ஸ்ட்ராங். என்னது? அது சிஎம் சாரு உனக்கு ஏதோ பரிசு கொடுத்திருக்காரு. வாங்கிக்க. விட்டு கொடைங்க. நல்லா கொடைங்க. என்ன தலைவலி விட போறானா? சுவாமிஜிக்கு குடும்பி பிடிச்சிருக்கல. விட்டு. ஐயோ, ராம 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 சீதாராம சுவாமிஜியை விடுதலை செய்ய கோரி போராட்டம் தீவிரமாகி தீக்குளிக்கும் அளவுக்கு வந்திருப்பதனால் நமது நாட்டு மக்கள் நலனையும் பாதுகாப்பையும் கருதி சுவாமிஜிக்கு தற்காலிகமாக ஜாமீன் தர இந்த அரசு முடிவு செய்துள்ளது. சாமியார் நான் பக்தியோட கும்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அரசியல்வாதி நான் பயத்துல நடுங்கிட்டு இருந்தாருங்க. இப்போ யார் எவங்கிற மரியாதை கூட இல்லாம சுரிநாய்களை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஜெயில தள்ளிக்கிட்டு இருக்காங்க. வந்துருச்சு, அழிவு காலம் வந்துருச்சு. இதோ உங்க சரக்கு வந்துருச்சு. கள்ளா தேவாமிர்தங்க. சாமி,
நம்ம யூரியா மேட்ரு எந்த அளவுக்கு வந்திருக்கு? பேமெண்ட் கொடுத்ததுனால கேட்டேன். உங்க மாதிரி கஞ்ச பசங்களோட வியாபாரம் செஞ்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். போனை டேப் செய்யறாங்க, யூரியான்னு சொல்ல வேணாம், ஆறுமுக ருத்ராட்ச குட்டைன்னு சொல்ல சொன்னா யூரியா யூரியான்னு எத்தனை தடவை போன் பண்ணுவீங்க? என்னோட ஷேரை கொடுக்கல, அதனாலதான் செஞ்சேன். அதுக்கு தான் நல்லா என்ன பருப்படுத்தானுங்க. எடுத்து பருப்பு எங்க எடுத்தீங்க? சின்ன பசங்க மாதிரி சும்மா சண்டை போட்டுக்கிட்டு. சுவாமி, ஜனங்க மத்தியில உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் இருக்கு. அது போனாதான் நம்ம எல்லாரும் தப்பிக்க முடியும். உங்களை கண்டா பிடிக்காதவங்களும் மத்த மத தலைவர்களும் உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு அந்த கேஸ் பொய் கேஸ்ன்னு சொல்லி ஊர் ஊரா தெரு தெருவா நீங்க பிரச்சாரம் பண்ணணும். அதுக்காக நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு ரத யாத்திரை நடத்தணும். ஆமா, ரத யாத்திரை. மகாஜனங்களே, பக்தர்களே, இது இந்துக்களை அழிப்பதற்காக அந்நிய நாட்டவர் செய்த சூழ்ச்சி. பகவானுக்கே சோதனை. நான் நிரபராதி. தெய்வத்தை மனமாற வழிபடுகின்ற என் போன்றவர்கள் மேல் இதுபோன்று பழி சுமத்துவதால் நமது தேசமே இரத்த வெள்ளமாய் கொண்டிருக்கிறது. விபூதி பூசி ருத்ராட்ச கொட்டையை உருட்டியே காலத்தை கடத்தும் எனக்கு யூரியா தங்கத்தை மழையாக பொழிய வைக்க முடியும். யாராவது நான் குற்றவாளி என்று நிரூபித்தால் நான் அக்னியிலே நேற்று உயிரவிடவும் தயார். நீ ஏன் அவசரப்பட்ட? நம்ம ஆட்சியை கவுக்கிறதுக்காக எதிர்கட்சிக்காரங்க செஞ்ச சூழ்ச்சி அது. நீ ஏன் அவங்கள சுட்ட? பின்ன என்னங்க, சுவாமிஜியை சுட்டா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அவங்கள மட்டும் இல்ல, இதுக்கு காரணமா இருக்கிற எவனையும் உயிரோட விடக்கூடாது. நான் விடவும் மாட்டேன். நீ செஞ்ச இந்த வேலையால சுவாமியை நீதான் கொன்னன்னு பழி உன் மேல விழுந்திருக்கு. அதனால நம்ம கவர்மெண்ட் கெட்ட பேர் வந்துருச்சு. இதுல இருந்து உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. அதனால என் பேச்சை கேட்டு கொஞ்ச நாளைக்கு நீ எங்கேயாவது தலைமறைவாரு. இந்த விஷயத்துல நம்ம அரசாங்கம் சிக்கல்ல மாட்டிக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராது. எங்க காணோம்? இங்க இருக்கியா? வந்து கைய கழுவியா? தோர துணலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காத. என்னைய இங்க வந்து உட்கார்ந்துட்ட, யாராவது பாத்திர போறாங்க. இதுல ஒளிச்சுக்க, இதுல ஒளிச்சுக்க. மூடு மூடு. என்ன கேவலமான பொழப்பு. எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. ஏதாவது போட்ல ஏறி சிலோனுக்கு போயிடுவேன். போய் அவங்க கிட்ட சொல்லு. எதுக்கு மச்சான் எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளன்னு கத்தி நிக்கிற? இந்த சாக்குலயாவது உனக்கு 4 நாள் ரெஸ்ட் கிடைச்சுக்குது. என் கையால 4 வாய் சோறு போட்டு உனக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கும் சான்ஸ் கிடைச்சுக்குது. ஆனா நான் சும்மா இருக்காத, முதல்ல போடு. அது சரி, எங்க அம்மா பயந்துட்டு இருக்காங்களா என்னமோ? நீ அவங்கள பாத்தியா? பாரு, நான் நல்லா இருக்கேன், அவங்கள கவலைப்பட வேணாம்னு சொல்லு. துர்கா ஐஏஎஸ் ட்ரைனிங் போறேன்னாலே போயிட்டு வந்துட்டாளா? கண்டுக்கிட்டு வரேன். அது சரி, இன்னைக்கு ராத்திரி போட்லயே தங்கிட்டுமா? ஏ எதுக்கு? எதுக்குன்றியே? நீ சரினா கதை சொல்றேன், தூக்கம் வரலன்னா நான் தாலாட்டு பாடுறேன். அதுவும் பிடிக்கலன்னா உனக்கு எந்த வேலை பிடிக்குதோ அந்த வேலையை செய்யறையா? முதல்ல என்ன சாப்பிட விடு, அதுக்கப்புறம் சேர்ந்தே வேலை செய்யலாம். என்ன சொன்ன? சேர்ந்தே செய்யலாமா? உச்சம்பட்டி பொண்ணுக்கு மச்சக்கால மாப்பிள்ள கத்த நிக்கத்தான் முத்துக்கிட்ட பெண் பிள்ளை காவல் போடும் அம்ப இவ கண்ணால் பார்த்ததும் இல்ல, கோழி கூவும் போது இவ கண்ணி பொண்ணு இல்ல. செம்பட்டி பொண்ணுக்கு மச்சக்கால மாப்பிள்ள கத்த நிக்கத்தான் முத்துக்கிட்ட பெண் பிள்ளை
வர சொல்லு மன்மத வைத்தியனே பருவச்சோட்டோடு பத்தது 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 பஞ்சு தண்ணி ஊத்தச்ச தழுவிய காதலனே அடிமத்தாப்பு மயிலே நழுவுறியே வழுக்குறியே பெறவேனோ ரெட்ட பிள்ளையே செம்பட்டி பொண்ணுக்கு மச்சக்கால மாப்பிள்ளை நெக்கத்தை தள்ளி போட்டு சொர்க்கத்தை எட்டி பார்ப்போம். நாளைக்கு மிச்சம் வேணாம் இன்னைக்கு மொத்தம் பார்ப்போம் பாரம் தாங்காம ஆடுது 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 மன்னா அத்தமில்லாம அள்ளிய அள்ளியடு போய் பாதி வெளிச்சத்தில் பார்த்தது 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 கொஞ்சம் வேளை வந்தாச்சு மிச்சத்தை அள்ளி கொடு நீ கை நீட்டி கேட்டா தரமாட்டா விடமாட்டா சொல்லாம திருடி தின்னைய செம்பட்டி பொண்ணுக்கு மச்சக்கால மாப்பிள்ளை கொத்த நிக்கத்தான் ஒத்துக்கிட்ட பெண் பிள்ளை காவல் போடும் அம்ப இவ கண்ணால் பார்த்ததும் இல்ல கோழி கூவும் போது இவ கண்ணி பொண்ணு இல்ல ஏய் என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? வந்த வேலை முடிஞ்சதுல புறப்பட பாரு. நேரா பார்ட்டி ஆபீஸ்க்கு போய் சிஎம் கிட்ட நான் சொன்னதா சொல்லு. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நாளைக்கு வரைக்கும் பாப்பேன். அதுக்குள்ள ஒரு முடிவெடுக்கலன்னா நான் வெளியே வந்துடுவேன்னு சொல்லு. மேட்டர் சீரியஸ். ஏய் என்னாச்சு? கால்ல ஆப்பு ஏறிடுச்சியா? அம்மா! ஏய் சுமார், ஏன் சின்ன விஷயத்தை இப்படி கத்துற? துருக்குன்னு இறங்கிடுச்சுங்கற உனக்கு சின்ன விஷயமா தெரியுதா? அசையாத, கால் நீட்டு. அசஞ்சா எப்படி? நீ வாட்டமா செய்யறதுக்காக அசையாதங்கற. ஆனா இந்த வலிக்கு எப்படி அசையாம இருக்குது? கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்க மச்சான். ஏய் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஒழுங்காரு. வலி வின்னு தெரிக்குதுயா. குத்துன விதம் உனக்கு சாதாரணனாலும் எனக்கு குத்துன இடம் மறத்து போச்சியா. சரி போ. அப்பா அப்பா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மச்சான். ஏய் சும்மா அழட்டிக்காத. நேரா ஆபீஸ்க்கு போய் நான் சொன்னதை சொல்லு. ராத்திரி சீக்கிரமா வந்துடுறேன் மச்சான். ஏய் அவரோட உனக்கு என்ன வேலை? சொந்தக்காரங்க நாங்களா இருக்கிறப்போ அவருக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு நீ யாரு? உன்னை விட நான் நெருக்கமானவன்னு தெரிஞ்சுக்கினதா பார்ட்டிக்காரங்க அவரோட பாதுகாப்பை என்னாண்ட ஒப்படைச்சுக்கிறாங்க. என்னடி நீ என்ன விட நெருக்கமானவளா? முறையில நெருங்குறவன் நீனா, அறையில நெருங்குனவன் நானு. எப்படி பார்த்தாலும் நான் தான் அவரை கட்டிக்க போறவன். ஆமா, இந்த ஆடிக்கு அப்புறம் கண்ணாலத்தை வச்சுக்கலான்னு இருந்தோம். ஒரு நாள் ஓவரா குடிச்சிட்டு டைட் ஆயிட்டு அவருக்கு ஆசை அதிகமாகி என்ன லேசா ஒரு சொரண்டாரு. என்னாலையும் தடுக்க முடியல. கண்ணமாப்பேட்டையாண்ட கசுமசா ஆயிடுச்சு. வெக்கமாக்குது. பவுத்துல குழந்தைய வச்சுக்கின்னு மணமேடையில உட்கார்ந்துக்கின்னு தாலிய கட்டிக்கினா நல்லா இருக்காதுன்னு அவரு கருவை கலைக்கிறதுக்காக சைக்கிள்ல ஏத்திக்கின்னு என்ன ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனாரு. பவுத்துல இருக்கிற பச்சை குழந்தைய கொல்றதுக்கு இஷ்டம் இல்லாம வழியிலேயே மனசை மாத்தி நான் அவரை இட்டுன்னு வந்துட்டேன். அதுக்குள்ளார அவர் வெளியே வரக்கூடாதுன்னு இந்த தொல்லை வேற வந்துடுச்சு. அம்மா இந்த ரகசியத்தை சொன்ன இடத்துலயே மறந்து போயிடு. அவரு ஒழிஞ்சுக்கிற இடத்த யாருக்கையும் சொல்லிடாதம்மா.
கட்டிக்க போற நானும் பௌத்துல இருக்கிற என் புள்ளையும் அனாதைகள் ஆயிடுவோம். என்ன பழப்புது? ஏய் துர்கா, இங்கதுக்கு வந்த? நீ செய்யற அநியாயத்துக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையா? இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு திருட்டு வாழ்க்கை வாழறதை விட போலீஸ்ல சரண்டர் ஆறது நல்லது. உண்மை நீ என்ன தப்பு செஞ்சிருந்தா உன்ன மாதிரி ஆளுங்க சொல்ற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன். எப்பவோ சரண்டர் ஆயிருப்பேன். ஓஹோ, நீ செய்யறதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றியா? நான் நீ செஞ்ச அரசியல் கொலைகளை பத்தி கேட்க வரல, கர்ப்பவதியான கங்காவை பத்தி கேட்க வந்திருக்கேன். எனது கங்கா கர்ப்பமா இருக்கடா? என்ன அவ்வளவு ஆச்சரியப்படுற? உனக்கு தெரியாதா? அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீதானே? துர்கா, என்ன வளர்ற நீ? நான் உண்மையதான் சொல்றேன். அவளை கண்டிப்பா கல்யாணம் செஞ்சுக்கிறேன் நீ சொல்லல? அவ வயித்துல வளர்ற கருவை கலைச்சிட நீ சொல்லல? நீங்க 2 பேரும் சேர்ந்து துர்கா, பின்ன என்ன எதுக்கு காதலிக்கிற மாதிரி நடிச்ச? என் மனசுல எதுக்கு ஆசையை வளர்த்த? என்னையும் கெடுக்கலாம்னா? இது வரைக்கும் நீ புத்தி கெட்டு போய் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ முறத்தவரி பேசுற. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். நடந்ததெல்லாம் கங்காவே என்கிட்ட சொன்னா. என்ன அவ சொன்னாளா? எங்க ஏன் முன்னால வந்து சொல்ல சொல்லு, அவளை வெட்டி துண்டு துண்டாக்கிடுற. ஆமா, அவளை நீ என்ன வேணாலும் செய்வ. ஆசை தீர்ந்து போச்சுல, இப்ப அவ குறுக்க இருக்கா. அவளை கொலை செஞ்சாலும் செய்வ. உன் புத்தி எங்க போகும்? என்ன இருந்தாலும் அந்த ஆளுக்கு பிறந்தவன் தானே, அதான் அந்த புத்தியா வந்திருக்கு. எத்தனை பேரை வேணும்னாலும் வச்சுக்குவேன், எத்தனை பேரை வேணாலும் சாகடிப்பேன். சாரதிய போட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கோம். எத்தனை நாளைக்கு உள்ளே வச்சிருக்கிறது? கடைசியா என்ன பண்ண போறீங்க? தயவு செய்து சொல்லிடுங்க, ரொம்ப டென்ஷனா இருக்குது. சும்மா டென்ஷனா? அவன் தான் கேஸ்ல மாட்டிக்கிட்டான்ல, அவனை தீர்த்துட்டோன்னு வைங்க, தொந்தரவு இல்ல. அவனால ஆக வேண்டிய வேலை நமக்கு நிறைய இருக்கு. நம்ம சாரதிக்கு எவ்வளவு பெரிய இளைஞர் படம் இருக்குதுங்க. அவன் சப்போர்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவைங்க. இப்ப வரப்போற ஆபத்து என்ன தெரியுமா சிஎம்? போட்ல இருக்கிற சாரதிக்கு சாமியார நாம தான் தீர்த்து கட்டிட்டோம் தெரிஞ்சா, போட்ல இருக்கிற சாரதி ரோட்டுக்கு வந்து நம்மள நடு ரோட்ல போட்டு நசுக்கிடுவான். என்னடி பொட்டு கேக்குறியா? யாருகிட்ட சொல்றதுக்கு? என்னம்மா எல்லாத்தையும் கட்டியாமா? நேர சாரதி கிட்ட சொல்லிட்டு போ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் உங்களை எதுவும் செய்ய மாட்டாரு. நீங்க அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நாங்க 2 பேரும் எங்கேயாவது தூரமா போயிடுறோம். ஐயோ என் தங்கம், நீ என்னமோ அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற, நாங்க என்னமோ உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். எங்க பாட்டி ரகசியங்க தெரிஞ்சவங்கள உயிரோட வெட்டு வைக்க கூடாதுன்னு எங்க கொள்கை குறிப்புல எழுதி வச்சிருக்கிறோமே. என்ன அவ சொன்னாளா? அவளை வெட்டி துண்டு துண்டாக்கிடுற. கங்கா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சாரதிதான் கங்கா கர்ப்பமானதற்கும் கொலை செய்யப்பட்டதற்கும் காரணம் என்று தேவஸ்தான எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் துர்கா ஐஏஎஸ் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்தார். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் படி கங்கா கர்ப்பவதியே அல்ல என்று டாக்டர்கள் கூறியிருப்பதாலும் சாரதிதான் கொலை செய்தார் என்பதை நிரூபிக்க போதுமான சாட்சி ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினாலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சாரதியை நிரபராதி என்று தீர்ப்பளித்து இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. உன்ன மாதிரி திருவோட்டோட அலையிற என் சின்சாரிட்டியை குழி தோண்டி புதைச்சிட்டு உன்னை நம்பி வந்துக்கிறேன். அந்த சாரதியை ஒரு மர்டர் கேஸ்ல காப்பாத்தி வெளியே கொண்டாந்துக்கிறேன். ஆனா என் ப்ரமோஷன் மேட்ரு என்ன ஆச்சு சாரு? ப்ரமோஷன் எப்போ ரெடி? நான் கூட ரெடி. என்ன போஸ்ட்? ஒன்னு அதிரடி பட தலைவராக்கி சத்தியமங்கலம் காட்டுக்கு போஸ்டிங் போட்டுருக்கோம், வீரப்பனை பிடிக்கிறதுக்கு. ஆர்டர் எப்ப அனுப்புறது? அனுப்புறீங்க ஒரு தங்க தட்டுல வச்சு அனுப்பிடுங்க சாரு. எதுக்கு? நாளைக்கு வீரப்பனை கொண்டுட்டான்னா என் ஃபேமிலி அந்த தங்க தட்டை வித்தாவது போயிடுச்சுக்கும். காட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி என்ன சுடுகாட்டுக்கு அனுப்ப பாக்குறீங்களே சாரு? ஏய், அனாவசியமா பேசாத. உனக்கு எப்ப எதை தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அடிக்கடி இங்க வர வேலை வச்சுக்காத. போ. அதான் சொல்லிட்டாரே, வெளிய போயா. தலைவரே, அந்த குடிசை மாத்து வாரியம் ஏற்கனவே சொன்னேன்ல 50 லட்சம்னு. அதுல ஒரு 3 குறைச்சிங்க. இல்ல யோ, அவர் என்ன சீக்கா வியாபாரியா? சீஃப் மினிஸ்டரியா? 2 குறைச்சுக்க 3 குறைச்சுக்க. நீங்க வாங்க. ப்ரமோஷன் தாங்கடா, லூஸ் மோஷன் தரானுங்க நமக்கு. இங்க வாடா.
என்னடா குஷியா போயினுக்குற? அந்த எச்ச பாடுகளை பார்க்கவா? அவனுங்க எச்ச பாடுங்க மட்டும் இல்ல, பிச்சை பாடுங்க கூட. அடே நான் கான்ஸ்டபிளா இருக்க சொல்ல அந்த சிஎம் கம்யூனிட்டி 3 தடவை தெருவில் ஒண்ணுக்கு போச்சு அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். அத கூட அவன் யாரதே அந்த ரெவென்யூ தான் குண்டா எருமைக்கு பிறந்த மாதிரி இருக்கிறானே, அவன் சினிமா தியேட்டர்ல அலி மாதிரி வேஷம் போட்டு டிக்கெட் விற்பான். அவனை ஒரு தபா புலியான் தோப்புல பின்னிக்கிறான். அவன் யாருது? ஹோம் ஜடையில பூவை வச்சுக்கின்னு பீச்சில் புதற்கு பின்னாடி வரட்டான்னு அவனை 3 தபா ஜெயில தள்ளிக்கிறேன். இவனுங்க இன்னைக்கு என்ன பார்த்து சீ தூன்றானுங்க. டேய் நான் காட்டுல போய் வீரப்பனை பிடிக்கணுமா? அவன் என்ன எக்ஸிபிஷன்ல 10 ரூபாய்க்கு சுத்துற ஃபிகர் நினைச்சானுங்களா? எட்டுகான்றதுக்கு சுட்டுடுவான். சுட்டு பேசுறானுங்க. என்னடா தாறுமாறா பேசுற? அவங்க யாருன்னு நினைச்சுக்கின்னு பிரிட்டிஷ் காலத்திலே பீரங்கிக்குள்ள மண்டை விட்டுற மகாவீரனுங்க. பிளாட்ஃபார்ம்ல பொறுக்கி இந்த ஒன்னை எடுத்து பெரிய கோபுரத்து மேல உட்கார வச்ச அந்த தெய்வங்களையா பிச்சைக்கார பசங்கன்ற, அவங்களையா பாடு பசங்கன்ற, அவங்களையா புறம்போக்குன்ற, அவங்களையா லுச்சாங்கற. எங்க பின்னாடி யார் யார் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் பிளேட்டை மாத்த வேண்டிய தேவையில்லை. போ. இன்னொரு பாடு. வணக்கம் சார். என்ன மாட்டி விட்டுட்டு தேவஸ்தானத்துல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருக்காளா? என்னாச்சுடா? ஏன் டென்ஷனா இருக்க? சொல்லுங்க. துர்கா ஆபீசரா இருக்கிற தேவஸ்தானத்து மேல நம்ம கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குதா இல்லையா? அந்த தேவஸ்தானம் சேர்மன் போஸ்ட் நம்ம கவர்மெண்ட் தானே. அப்போ எனக்கு அந்த போஸ்ட் வேணும். அது என்ன திருப்பதியில? வாய மூடியா. அது எதுக்குடா? அதோட பெரிய போஸ்டா வாங்கிக்க. எனக்கு வேற எந்த பெரிய போஸ்டும் தேவையில்லை. அந்த தேவஸ்தானம் சேர்மன் போஸ்ட் தான் வேணும். எனக்கு அங்க இருக்கிற எல்லார் மேலையும் அதிகாரம் இருக்கணும். அந்த துர்காவை என் காலடியில விழ வைக்கணும். கொடுக்க முடியுமா முடியாதா? ஏண்டா சாரதி, நீ கேட்டு நான் இல்ல நான் சொல்வேன். எடுத்துக்க. வீரபத்ர சாரதி என்கிற நான் தெய்வ சாட்சியாக, ஆத்ம சாட்சியாக என் கடமைகளை செய்வேன் என்றும், இந்த தேவஸ்தானத்தின் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு செயல்படுவேன் என்றும், இந்த தேவஸ்தானத்தின் பாரம்பரியத்திற்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்க மாட்டேன் என்றும் இந்த தேவஸ்தானத்தின் சேர்மனாக பதவி பிரமாணம் செய்து கொள்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். இதை பாருங்க சேர்மன் சார், நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால கோயிலை பத்தி சொல்ல வேண்டியது எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரான என் கடமை. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பவித்திரமான தேவாலயம். இங்க ஒரு பாவி சேர்மனா வந்திருக்கானேன்னு வேதனைப்படுறீங்களா? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்தது கோயில் வரவு செலவுகளை பத்தி அக்கவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக. நீங்க என்னதான் ஐஏஎஸ்க்கு படிச்சாலும் என்ன மாதிரி கை நாட்டுக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு கணக்கு சொல்ல வேண்டிய வரும்னு நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிஜமாகணும் நீங்க எதிர்பார்க்கல. அன்னைக்கு உங்களை சாதாரணமா நான் நினைச்சிருக்கலாம். ஆனா கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போய் பொலிட்டிக்கல் பவரை பயன்படுத்தி நிரபராதியா வெளியில வந்த உங்களை இன்னைக்கு எப்படி சாதாரணமா நினைக்க முடியும்? நீங்க எந்த காரணத்துக்காக இங்க சேர்மன் ஆயிருந்தாலும் இன்னைக்கு இந்த தேவாலயத்துல உங்க தாய் இழந்த கௌரவத்தை திரும்ப கொடுத்திருக்கீங்க. அதுக்காக உங்களை நான் பாராட்டுறேன். நீங்க பாராட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா? நான் அப்படி நினைக்கலையே. நான் சேர்மன் ஆனதுனால நீங்க ராஜினாமா செய்யறதுக்காக வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். இந்த கோயில்ல எந்த தப்பு நடக்காத மாதிரி பார்த்துப்பேனே தவிர பைத்தியக்காரத்தனமா ராஜினாமா செஞ்சுட்டு ஓடி போக மாட்டேன். அப்போ நாளைக்கே நான் கோயிலை சுத்தி பார்க்கணும். எந்த மூலையில என்ன தப்பு நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது நைவேத்திய மண்டபம். பிரசாதம் எங்க? சாதாரணமா பக்தர்களுக்கு கொடுக்கிற தர்ம பிரசாதம் கொடுத்துட்டோம். பூசாரிகளோட பங்கு, நிர்வாகிகளோட பங்குன்னு வழக்கமா கொடுக்கறத கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குணசேகர் சார் மத்திய மந்திரியா பதவி பிரமாணம் எடுக்க போறாரு. அவருக்காக 500 லட்சம் டெல்லிக்கு அனுப்ப போறோம். அந்த டெல்லி மந்திரி எங்க பார்ட்டி இல்ல, அதனால நீங்க அவருக்கு அனுப்பக்கூடாது. பிரசாதம் மக்களுக்கா இல்ல பார்லிமெண்ட்ல பரிமாறத்துக்கா? பூசாரிங்களும் நிர்வாகிகளும் பிரசாதத்தை பங்கு போட்டுக்கிறது இன்னையில இருந்து இந்த கோயில்ல நடக்காது. இந்த தேவஸ்தானத்துல நீங்க எடுத்துக்கிற உரிமையையும் தேவையில்லாத அதிகாரங்களையும் இந்த நிமிஷத்துல இருந்து நான் ரத்து செய்றேன். இங்க பாருங்க, சிஎம் மட்டும் இல்ல, அவருக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஏன் ரெக்கமெண்டேஷனோட வர எல்லாரும் தரிசனம் செய்யற வரைக்கும் நீங்க தர்ம தரிசனத்தை விடக்கூடாது. இந்த கோயில் தலைமை பூசாரியும் செக்ரட்டரியும் நீங்க கூட இதே லைன்ல தான் வரணும். தர்ம தரிசன கியூல வந்து தான் கடவுளை பார்க்கணும்.
இனிமே காலையில ஒரு அர்ச்சனை, சாயந்தரம் ஒரு அர்ச்சனை தான் பண்ணணும். அனாவசியமான அர்ச்சனை, பூஜை, அபிஷேகத்தை நிறுத்துங்க. ஐயோ, தேவஸ்தான ஆச்சாரங்களே மாத்தின்னு இருக்கே. ஆச்சாரங்களை மாத்துறது மட்டும் இல்ல, தேவைப்பட்ட கடவுளையும் கடவுள் பேரையும் கூட மாத்துவேன். என்ன யார் தடுக்கிறது? பாருங்க சேர்மன் சார், இந்த கோயிலுக்குன்னு சில முறைகள் இருக்கு. தேவஸ்தானத்துல பூசாரிக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு, செக்ரட்டரிக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா எனக்கும் சில அதிகாரங்கள் இருக்கு. எங்க எல்லார் ஒப்புதலோட முடிவெடுக்கணுமே தவிர இப்படி நீங்களே தனியா முடிவெடுக்கிறது இந்து கலாச்சாரமா இல்ல, ஹிட்லர் கலாச்சாரமா இருக்கு. இந்து கலாச்சாரமா ஹிட்லர் கலாச்சாரமான்னு நான் உங்களை கேட்கல. நான் சொன்னதை நீங்க செய்யணும். நான் நினைக்கிறது தான் இங்க நடக்கணும். இனிமே உங்க அதிகாரத்துக்கு இங்க மரியாதை கிடைக்காது. அதெல்லாம் எடுத்து குப்பையில போடுங்க. இன்னையிலிருந்து இந்த தேவஸ்தானத்துல நீங்க மரியாதை கொடுக்க வேண்டியது 2 பேருக்கு தான். ஒன்னு பேசாத அந்த கடவுளுக்கு, இன்னொன்னு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சேர்மனுக்கு. சாரதி, பூசாரிங்களாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. கோயிலை மூட்டாங்க. காலையில இருந்து இவங்க எல்லாம் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. கோழி கூவாம பொழுது விடியாதுன்னு நீங்க நினைக்கிறது உங்க முட்டாள்தனம். இந்த கோயில்ல மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல நீங்க மந்திரம் சொல்றது உங்க வயித்த கழுவத்தானே தவிர அவங்க பாவத்தை கழுவ இல்ல. உண்மையான பக்தரங்க அவங்க பூஜைகளை அவங்களே செஞ்சுக்குவாங்க. நான் செய்ய வைக்கிறேன். நீங்க எத்தனை நாள் தான் ஸ்ட்ரைக் செய்யறீங்கன்னு நானும் பார்க்கிறேன். பவித்திரமான இந்த தேவாலயம் பார்லிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சே. இங்க வா, என்னையா இது ஸ்ட்ரைக்கு தகராறுலாம்? யோ, பூசாரிங்க கிட்ட எதுக்கியா இந்த தகராறு? செய்யட்டும், விடுங்க. எத்தனை நாள் தான் செய்யறாங்கன்னு நானும் பார்க்கிறேன். இவங்களுக்கெல்லாம் நான் பயப்படணுமா? இந்த கோயிலை வச்சு நாம செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்கப்பா. இந்த பூஜாரிங்களோட தகராறு பண்ணிட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இன்னும் கிளறினேன்னு வையே, மேட்ரு சென்ட்ரல் லெவல்ல போயிடும். இந்த ஸ்ட்ரைக்க நேரத்தை நீ சின்னதா ஒரு சாரி சொல்லி. என்னது? நான் அவங்க கிட்ட சாரி சொன்னேன்? ஐயோ, இது நாங்க சொல்ற விஷயம் இல்லையா, சிஎம் சொல்லி அமிச்ச விஷயம். டொங் டொங் டொங். அவர் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தா 2 மந்திரிகளை அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. நீயே பேசு. ஒன் டைம் ப்ளீஸ். ஹலோ சாரதி, நான் தான் பேசுறேன். என் மேல உனக்கு உண்மையிலே மரியாதை இருந்துச்சுன்னா நீ உடனே சாரி சொல்லணும். இல்லைன்னா நானே வந்து சொல்ல வேண்டியிருக்கும். ப்ளீஸ் என் பேச்சை கேளு. சுவாமிக்கு தினம் நைவேத்தியம் பண்ணாம இருக்கிறதும் பூஜை செய்யாம இருக்கிறதும் ரொம்ப அவச்சாரம். தெய்வ குற்றம் வரும். சாரி. இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. சாரி. இந்த சாரி கிரி சொல்லி சமாளிக்கிறதெல்லாம் தேவையில்லை. எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாதான் நடக்கும். ஒருத்தரா முடிவெடுத்தா நடக்காதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க ஓவரா பேசுறீங்க. நான் சொன்னது சாரி இல்ல, உங்க சாரி. எதோட வேணும்னாலும் விளையாடு, நெருப்போட மட்டும் விளையாடாத. ஆஹா, முருங்கா சாம்பார் சூப்பர். இன்னொரு கரண்டி போடுங்க. கொஞ்சம் நிதானமா சாப்பிடு. அவனுக்கு நிதானம் தான். நான் ஏன் இப்படிக்கிறான்? அவனை பத்தி யோசிச்சு யோசிச்சு என் உடம்பே சரியில்லாத போடுச்சு. என்ன லட்சுமிமா, இவ்வளவு பெரிய டாக்டர் கையில வச்சுக்கிட்டு உடம்பு சரியில்லைன்ற? என்ன செய்ய சொல்ற? மருந்துன்றான், மூலிகைன்றான், என்னமோ வளர்ந்துக்கிறான். நான் மண்டைய போட்டேன்னா என்ன செய்வானா இந்த தீனி பண்ணாரா? நமக்கு சோறு முக்கியம். திங்கும் போது யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். இருந்தாலும் என் மருந்து வியாபாரத்தை இவ்வளவு கேவலமா பேசக்கூடாது இந்த கிழவி. ஐயா பாருங்க, அம்மா பாருங்க, நல்லா கேளுங்க.
பிறந்தவன் செத்துதான் ஆகணும், சாகறதுக்கு முன்னாடி நோய் வந்துதான் ஆகணும், நோய் வந்தா மருந்து கொடுத்துதான் ஆகணும், மருந்து கொடுக்கணும்னா அந்த இடத்துல நான் இருந்துதான் ஆகணும். ஒரு பையனுக்கு இடுப்பு வலி, உட்காரவும் முடியாது, நிக்கவும் முடியாது. இன்னொரு பையனுக்கு சொல்லிக் கூடாத இடத்துல சுருக்கு பிடிச்சிடுச்சு, ஏறவும் முடியாது, இறங்க முடியாது. எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு நினைப்பான். ஒருத்தனுக்கு உடம்பெல்லாம் நமச்சல், சொரிஞ்சா எரிச்சல், சொரியலனா நமச்சல். இன்னொருத்தன் கண்ணா வினான்னு சைக்கிளை ஓட்டி ஓட்டி பலான இடம் வீங்கி போய் வந்தான். தாம்பத்திய உறவை தடுக்கு தந்த வீக்கம், அதை எடுத்தாதான் தீரும் அவனோட ஏக்கம். தவம் இருந்து ஜோதிடிகள் தந்த சர்வலோக நிவாரணமே சரணம். அந்த நோய்கள் இருந்து நிவாரணம் வேணும்னா தாடபத்திரி விதையை எடுத்து ஆம ஓட்ட அரைச்சி சேர்த்து வேப்பெண்ணெயை விட்டு பிசைஞ்சி விளக்கெண்ணெயில வேக வச்சு அப்படியே அதை ஆற விட்டு வெத்தலை மேல போட்டு தடவி காலையில எழுந்த உடனே ஒரு தடவை நக்கி, மத்தியானம் ஒரு தடவை நக்கி, ராத்திரி படுக்கும் போது இன்னொரு தடவை நக்கிட்டு தூங்கி எழுந்தா பொழுது விடிஞ்சதும் இருக்கவே இருக்காது நோயோட ஜாட. அவன் வாழ்க்கையில நீ பார்க்கவே மாட்டான் பாட. வேணும்னா இதை பத்தி சினிமா ஸ்டாருங்க கொடுத்த சர்டிபிகேட். ஐயா என்னவா பேசுனுங்கிறானே, ராத்திரியில தூக்கத்துல கூட இந்த மாதிரி தான் பேசுறான் தம்பி. மந்திரிக்கலாம் வாடான்னு கூட்டா வரமாட்டேன்றான். இவனை வச்சு நான் இன்னாதான் செய்வேனா? மந்திரிங்க கொடுத்த சர்டிபிகேட் கூட பைத்தியம் மட்டும் உளறிட்டு. டேய், வேலை விட்டு எதுவும் இல்லாதனால தானே இப்படி உளறிட்டு இருக்கான். உனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது சொல்லி அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. வேலை வேலை வாங்கித்தர. இவனை எவ்வளவு பெரிய அளக்குறேன்னு பாருங்க. ஒரு ராஜகுமாரனாக்கி உங்க முன்னால நிறுத்துற. இப்ப தேவஸ்தத்துல ஏன் ஆள் ஒருத்தன் இருக்கணும். அது நீயா இருந்தா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். டேய் பெருமாள், உங்களுக்கு இருக்கிற ரிசர்வேஷன் கோட்டால ஒரே ஒரு போஸ்ட் காலியா இருக்கு. அந்த செக்ரட்டரியை பிடிச்சு எப்படியாவது இவன் ஊழல்னு சொல்லி இவன் அந்த வேலையில சேர்த்துடு. உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன. என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அங்க வேலையிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க, ஒர்க்கர் சப்போர்ட்டும் இருக்காது. இவனும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி இருக்கணும், தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாது. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, புரிஞ்சுதா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இது எப்படி இருக்கு? என்ன இப்படி சுடுது? ஒரு நிமிஷம் பிடிங்களே. இதே அவர்கிட்ட கொடுத்த சுடுதுற மொட்டை. ஏய், அத வாங்க, வாங்கடா. யாரவ? நேத்துதான் ரிசர்வேஷன் கோட்டால புதுசா வேலையில சேர்த்துக்கிட்டோம். புதுசா வேலையில சேர்த்துக்கிட்டீங்களா? சேர்மன் என்கிட்ட சொல்லாம எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? எல்லா விஷயத்தையும் சேர்மன் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆஹா. எங்களுக்கும் பவர்ஸ் இருக்கு. சில டெசிஷன்ஸை நாங்களும் எடுப்போம். ஓஹோ, அப்படின்னா அவனை வேலையை கத்துக்க சொல்லுங்க. இல்லன்னா வேலை கொடுத்து நீங்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். இத பாருங்க சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன உங்களுக்கு தெரியாதப்போ, உங்களை எனக்கு தெரியாதப்போ, நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதப்போ, நீங்க என்ன தெரிஞ்ச மாதிரி. ஓவர் ஆக்டிங் செய்யறத விட்டுட்டு ஒழுங்கா வேலை செய்ய கத்துக்கோ. ஜாக்கிரதை. என்ன செக்ரட்டரி சார், சேர்மன் சார் ஏதோ ஆர்டர் கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, இவன் புதுசா வேலையில சேர்ந்திருக்கான். ஏதோ தெரியாம சின்ன தப்பு பண்ணிட்டான். அதுக்காக எனக்கு தெரியாம எப்படி வேலையில சேர்த்தீங்கன்னு வார்ன் பண்ணிட்டு போறாரு. நான் சொல்லிட்டேன், we can also take a decision சார்னு. Certainly. பாரு, அவருக்கு நீ ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. முதல்ல வேலையை நல்லா கத்துக்கோ. 2 நாள்ல அவரே உன் திறமையை பார்த்து ஆச்சரியப்படணும். சரியா? சரிங்க. ஒண்ணு அவருக்கு தெரியாதா? ஓம் சகனா பவது. ஓம் சகனா பவது. சகனௌ புனர்த்து. எங்க தலையெழுத்து. சரியா சொல்லுங்கடா. மனுஷனுக்கு தெரியாத மந்திரிக்கு வரும். வணக்கம் சார். என்னையா? கோயில இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். பிரசாதமா? ஓய் வரும். மொத்தத்தையும் கொண்டு வந்திருக்கேன், இல்ல வர வழியிலேயே மேஞ்சிட்டியா? வேணும்னா கேட்டு சாப்பிடுவேனே தவிர திருட மாட்டேன். அப்ப நாங்க தேடி திங்கறோம்ல. பாருகிரி, சேர்மன் சாருக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல. ஏதோ செக்ரட்டரி தன் சொந்த பொறுப்புல உன்னை வேலையில வச்சுட்டு இருக்கார். அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நோக்கி ஏதாவது சந்தேகம் வந்தா என்னண்ட கேளு. அம்மா காமாட்சி, நான் ராமநாதர் ஆத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். கிரிக்கு பிரசாதம் கொடு, சாப்பிட்டு போய்யா. சரிங்க. பரமேஸ்வரா, அந்த காமாட்சியோட பார்வை என் மேல படுற மாதிரி கருணை காட்டுப்பா. எந்த காமாட்சிக்கா வேண்டான்னு எனக்குலாம் தெரியும். அந்த பூசாரிக்கு ஜால்ரா அடிக்கிறியாம அவர் பண்ண உஷார் பண்றதுக்கு. சும்மா சொல்றான், ஒண்ணும் இல்ல. நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி மேட்டர்ல நீ மாட்டக்கூடாது. இங்க இருக்கிறவங்க கொட்டாய் விடும்போது கொடையில அளந்துடுவானுங்க. வெறும் 1000 ரூபாய் சம்பளத்துக்காக நான் உன்னை வைக்கல. அந்த செக்ரட்டரிய அந்த போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு உன்ன செக்ரட்டரிய உட்கார வைக்கணுங்கிறது தான் என் பிளான். என்னது செக்ரட்டரியா? ஆமா. இந்த கோயிலை அது சரி, காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் உன்னை காணாம எங்க போயிருந்தேன்? சுப்ரபாதம் கேட்டுட்டு இருந்தேன்.
நீ செக்ரட்டரி ஆகணும்னா இந்த கோயில நல்ல செல்வாக்க சம்பாதிக்கணும். இங்க இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நீ லீடர் ஆகணும். அதுக்காக இந்த கோயில்ல பெரிய போராட்டத்தை நடத்தணும். அது என்ன போராட்டங்கிறதையும் அதுக்கு என்ன காரணங்கிறதையும் தான் நாம இப்ப யோசிக்கணும். நல்லா சாப்பிடு. ஏன் வாயோட பெருசா இருக்கு? ஐயா ஐயா ஐயா, நம்ம ராமுவோட தலைய கோபி ஒரே அடி அடிச்சு பொளந்துட்டேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், இங்க கோயில தகராறு நடக்குது. நான் சேர்மன் பேசுறேன். ஐயா, கோபின்னா மனுஷா இல்ல, நம்ம கோயில் யானையோட பேரு. அது தன்னோட தும்பிக்கி தூக்கி ராமு தலையில ஒரே போட போட்டு கொடுத்து. அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. போங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாதே. இந்த விஷயத்தை எவ்வளவு பெருசாக்குறேன்னு பாரு. இத வச்சு நான் எப்படி சக்கரத்தை சுத்துறேன்னு பாரு. என்னடா நீ அங்க எவனையும் யானை அடிச்சிருக்கு, நீ இங்க சக்கரத்தை சுத்துறன்ற? டேய், இன்னத்தே சுத்துறான். உனக்கு என்னடா? சரி சார், ராமு யானை அடிச்சு. சார், கேள்விப்பட்டேன். அதுக்கு என்ன இப்போ? பலமா அடிபட்டிருக்கு சார். நாம நஷ்டஈடு கொடுக்கணும். வழக்கமா கொடுக்கறதா? இப்படி யானை அடிச்சிடுச்சு, பானை உடஞ்சிடுச்சுன்னு நஷ்டஈடு கொடுத்துக்கிட்டே போனா ஒரு நாள் கோயிலை இழுத்து மூட வேண்டியதான். இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்கு. இதை கொடுத்து அனுப்புங்க. 500 ரூபாயா? அவன் டியூட்டில இருந்தப்ப அடிபட்டிருக்கான் சார். ஆஹா. யூனியன் ஒத்துக்காது, நானும் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காம என்ன செய்வீங்க? நல்லா இருக்காது சார். நல்லா இருக்கும். நீங்க இப்படி பேசினா தான் நல்லா இருக்காது. போங்க போங்க. டேய் வாங்கடா. செக்ரட்டரியை தூக்குறதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த பணம் பத்தாதுன்னு நீ தகராறு ஆரம்பி. நீ லீடர் ஆயிடு. 500 ரூபாய் எப்படிங்க பத்தும்? சேர்மன் இதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தங்க. இத யூனியன்ல சொல்லுங்க. யூனியன்? என்னங்க பெரிய யூனியன்? இது நஷ்டஈடா இல்ல தெருல போடுற பிச்சையா? நீங்க கொடுத்த இந்த 500 ரூபாய் கட்டுற துணிக்கு கூட பத்தாது. ஆஸ்பத்திரிக்கு எப்படிங்க போவாங்க? ஏன் ஹெலிகாப்டர் கூட்டு போயா? இது சேர்மனும் செக்ரட்டரியும் சேர்ந்து எடுத்த முடிவு. நீ இங்க கேக்குற மாதிரி அந்த சேர்மன் அண்ட கேட்டுருவியா? கேக்குறேன். எனக்கு என்ன பயமா? கேளு. சேர்மன் சார், வந்து நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன இங்க கலாட்டா? கலாட்டா இல்லைங்க, எங்க உரிமையை கேட்கிறோம். இன்னைக்கு எங்க ராமுவோட தலை உடைஞ்சிருக்கு. நாளைக்கு எங்க செக்ரட்டரியோட இடுப்பு உடையலாம். நாளைக்கு எங்க பூசாரிக்கு ஹார்ட் அட்டாக்கே வரலாம். இந்த கோயில எங்களுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கு. சேர்மன் நீங்க அந்த யூனியனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா இதெல்லாம் உங்க அதிகார திமிரு. நீங்க கொடுத்த நஷ்டஈடு இவ்ளோ, ஆனா வாங்க வேண்டிய மருந்து அவ்வளோ. தடவரத்துக்கு பச்சல, அதுக்கு மேல கட்டு, புண்ணாரத்துக்கு மூலிகை மருந்து, தெம்பு வரத்துக்கு சிட்டுக்குருவி. ஓவரா பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப என்ன வேணும்? அந்த ராமுக்கு 10,000 ரூபாய் நஷ்டஈடு தரணும். தர முடியாது. அந்த நஷ்டஈடை மட்டும் நீங்க தரலன்னா நான் சாகுற வரைக்கும் இதே கோயில்ல உண்ணாவிரதம் இருப்பேன். சாப்பிடவே மாட்டேன். அத முதல்ல செய், கொழுப்பாவது குறையும். ஆஹா, எங்கள் அன்பு அண்ணன் கிரி உரிமைக்காக உண்ணாவிரதம் இருக்கும் கிரி. உண்ணாவிரதம் இருந்தே உயிரை விட துணிந்த கிரி. இளைஞர் தலைவன் கிரி, தொழிலாளர் தோழன் கிரி, எழுச்சி நாயகன் கிரி, மகாத்மா காந்தியின் மறுபிறவி கிரி, தளபதி கிரி, எழுச்சி நாயகன் கிரி, இளைஞர் தலைவன் கிரி. நிறுத்துங்க நிறுத்துங்க. எது எப்படி நடக்கணுமோ அது தானாவே நடக்கும். நீ உண்ணாவிரதத்தை கைவிட்டுடுப்பா. இவருக்கு நஷ்டஈடு கிடைக்கிற வரைக்கும் நான் செத்தாலும் சாவேனே தவிர உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். உண்ணாவிரதத்தை கைவிடவே மாட்டேன். விட மாட்டேன். அம்மா அம்மா. ஏய் சுபத்ரா, பாவம், அவருக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்கு வர்றச்செல்லாம் நல்ல வகையா சக்கரை பொங்கல், தயிர் சாதம்னு சாப்பிடுவார். இப்ப இத்தனை நாளா இந்த பசியை பொறுத்துக்கிட்டு இப்படிதான் இருக்காரோ தெரியல. நான் இந்த பிரசாதத்தை கொடுக்கட்டுமா? சரி, நீ கொடுத்துட்டு வா, நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. இங்க குடுமா, அவர் உண்ணாவிரதத்துல இருக்கார். பிரசாதம் சாப்பிட மாட்டார். நாங்க சாப்பிட்டா அதை ரசிப்பார். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். பூவை கையில வைக்க கூடாது, காதுல தான் வைக்கணும்.
கண்கள் தேடும் இரவு வாராய் வசந்த கோகிலா நீதான் வந்தால் இனிக்கும் வெண்ணிலா கலைவதற்கும் ஆடை களைவதற்கும் சேவை புரிய வந்தேன் பூவை துடிப்பதற்கும் பூஜை நடப்பதற்கும் நேரம் பார்ப்பதென்ன நீ முத்தம் என்ன பொல்லாததா முன்னும் பின்னும் இல்லாததா வந்தேன் வசந்த கோகிலா எந்தன் மஞ்சம் உனது நெஞ்சிலா கையால் கதவு செய்து மெய்யை மூடிக்கொண்டேன் ஐயா திறந்ததென்ன கையை திறந்து அந்த மெய்யை தழுவுகையில் பொய்யாய் சுருண்டதென்ன நீ பூக்கள் மடலில் தாழ் போட்டுமே தென்றல் முட்டி சிறக்கின்றதே சென்றல் முத்தும் பாவங்களை பூங்கல்ல ரசிக்கின்றதே வாராய் வசந்த கோகிலா நீதான் வந்தால் இனிக்கும் வெண்ணிலா வந்தேன் வசந்த கோகிலா எந்தன் மஞ்சம் உனது நெஞ்சிலா சுகமெங்கே சுகமெங்கே என்று கண்கள் தேடும் இரவு சொல்லுங்க பூசாரியா, என்ன இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அந்த பையன் பிடிவாதமா கேட்கிற அந்த நஷ்ட ஈடை கொடுத்துட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும். அது மட்டும் இல்ல, அவன் நிலைமையை பார்த்து தேவஸ்தானத்துல எல்லாரும் வேதனைப்படுறான். அவன் கோரிக்கையை ஏத்து அவனுக்கு நீங்க உயிர் பிச்சை போட்டேன்னா நாங்கெல்லாம் சந்தோஷப்படுவோம். பாருங்க, அவங்களோட மிரட்டலுக்கு பயந்து நான் இதுக்கு ஒத்துக்க போறதில்ல. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, அதுக்காக தான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த செக்ரட்டரி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட. சரி சரி வாங்க. உயிருக்கு துணிஞ்சு இவ்வளவு பிடிவாதமா உண்ணாவிரதம் இருந்ததுனால பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ராமு, இத வாங்கிக்கமா. நீங்க பண்ண இந்த உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இல்லம்மா, நீங்க நன்றி சொல்லணும்னு நினைச்சா இவனுக்கு தான் சொல்லணும். ஒரு காலத்துல இவன் கையால் ஆகாதவன்னு நானே சொன்னேன். ஆனா இவன் எதையும் சாதிப்பான்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி தொழிலாளிகளுக்கும் உங்க யூனியனுக்கும் இப்படிப்பட்ட லீடர் தான் வேணும். சுவாமி தீர்த்தத்தை உங்க கையாலேயே தந்துட்டா போச்சு. தீர்காயுஷ்மான் பவ.
யூனியன் தலைவர் கிரி யூனியன் தலைவர் கிரி யூனியன் தலைவர் கிரி. எவனா பாக்குறானா? இல்ல ஐடியா. செக்ரட்டரி சார், செக்ரட்டரி சார், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க மேல கை வைக்க விட மாட்டேன். நான் செத்த அப்புறம் தான் உங்களுக்கு சாவு. என்னாச்சியா? என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களே? தேவஸ்தானத்துல வேலை பாக்குற மொத்த பையலும் அந்த கிரி பக்கம் போயிட்டானுங்க. நீங்க நல்லவர்னு சொன்ன அவ்வளவுதான். அதுக்கே அந்த செக்ரட்டரி பைய செருப்பு துடைக்கிற நாயினி அப்படின்னு என்ன நடக்கிட்டானுங்க சார். நீங்க செக்ரட்டரி போஸ்ட ராஜினாமா செய்யறது அடுத்த விஷயம். அது வரைக்கும் உங்களை உயிரோட விடுவாங்களோ இல்லையோ தெரியலையே. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் செத்த அப்புறம் தான் உங்களுக்கு சாவு. நீங்க ராஜினாமா செய்யலாம்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிருப்பீங்க. அது வரைக்கும் நீங்க உயிரோட இருந்தா அது நீங்க செஞ்ச புண்ணியம் தான். இவ்வளவு மெதுவா போனா வெட்டினாலும் வெட்டுவானுங்க. மேடம் இந்தாங்க. என்ன இது செக்ரட்டரி சார்? யூனியன் செக்ரட்டரி போஸ்ட நான் ராஜினாமா செய்யறேன். ராஜினாமாவா? இந்த சூழ்நிலையிலயா? திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? என்ன செய்யறது? எல்லா ஒர்க்கர்ஸும் அந்த கிரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப நான் ராஜினாமா செய்யறதை தவிர வேற வழியே இல்ல. இல்லன்னா அவங்க என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க போல. வாங்கிக்கங்க. இந்தாங்க மேடம், வாங்கிக்கங்க. இந்த நேரத்துல நீங்க ராஜினாமா செஞ்சா அந்த சேர்மனோட அராஜகத்துக்கு அளவே இருக்காது. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. இல்ல மேடம், நான் வாங்கிக்கங்க. சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். வாங்கிக்கங்க ஆபீசரம்மா. சீ போ, ராஜினாமா பண்ணு அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாலும் பதவியை விடாம வௌவால் மாதிரி கட்டியா பிடிச்சுக்கிட்டு தொங்குற எத்தனையோ தலைவர்களை விட இவரு ரொம்ப புத்திசாலி. பாருங்க மாஜி செக்ரட்டரி சார், நீங்க என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளா வருவீங்கன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். எதுக்கு சொன்னேன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இனி எதுக்கு பேச மாட்டேன். அது சரி, உங்களுக்கு அப்புறம் செக்ரட்டரியா அந்த கிரிதான் இருக்கணும்னு எல்லாரும் ஒரு மனதா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவனையே செக்ரட்டரி ஆக்கிடலாமா? நீங்க வச்ச ஆளுதானே. உங்க அளவுக்கு வளர்ந்து உங்க பேரை காப்பாத்தணும் இல்லையா? அதான் கரெக்ட். அப்ப நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வரேன் சார். மாஜி செக்ரட்டரி உட்பட எல்லாரும் கிரிய ஏகமனதோட தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால ஜனநாயக முறைப்படி இந்த கோயில் யூனியன் செக்ரட்டரியா அவரை நியமிக்கிறேன். என்ன ஆச்சரியமா இருக்கா? நான் ஒன்னும் ஆச்சரியப்படல. கிரிய இந்த தேவஸ்தானத்துல சேர்த்தப்பவே நினைச்சேன். ஏதோ ஒரு முடிவோட தான் அவனை இங்க சேர்த்திருக்கேன்னு. என்ன நினைச்சீங்கன்னு தேவையில்லை. ஆர்டரை பாஸ் பண்ண. தேவஸ்தானம் சேர்மன் ஆக்குனதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்னங்க அது? சொல்லுங்க. அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான 5000 ஏக்கர் நிலம் இருக்கு. அது எதுக்கும் பிரயோஜனப்படாம வேஸ்டா கிடக்கு. பல பேர் அதை ஆக்கிரமித்து ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கோயில் குருக்களும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரும் சேர்ந்து அந்த ஏலம் போட விடாம தடுக்கிறாங்க. நீ இப்ப சேர்மனா இருக்கிற காரணத்தினால உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படியாவது நமக்கு சாதகமா ஏலம் போட வச்சா நம்ம பார்ட்டிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம எவ்வளவு நல்லது செய்யலாம். அப்படி செஞ்சோன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்ல பேர் கிடைக்கும். சோ ரூல்ஸை மாத்தி எழுதி அந்த நிலத்தை ஏலம் போட வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அவ்வளவுதானே? மக்களுக்காக தானே செய்யறோம். நாளைக்கே செஞ்சிடுறேன். அந்த நிலத்தை ஏலம் போடுற அதிகாரம் யாருக்கும் இல்ல. பாருங்க, அந்த நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட சர்வே நம்பர், பட்டா நம்பர், டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் நாளைக்குள்ள ரெடி பண்றதுக்காகத்தான் நான் உங்களை வர சொன்னேன். அதை செய்யுங்க. அதிகாரமோ உரிமையோ இருக்குதா இல்லையாங்கிறத நான் பாத்துக்கிறேன். சங்கர சாஸ்திரி சார், சில அரசியல்வாதிங்க நம்ம தேவஸ்தான நிலத்தை அநியாயமா அபகரிக்கலான்னு பாக்குறாங்க. பல வருஷமா இந்த கோயில பிரதான குருக்களா இருக்கிற உங்களுக்கு தான் அதை தடுத்து நிறுத்துற உரிமை இருக்கு. அதனால நீங்க உடனே கோர்ட் மூலமா ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கணும். சரிம்மா, என் கடமையை நான் செய்யறேன். குட் மார்னிங் சார். நீங்க கேட்ட தேவஸ்தான நில சம்பந்தப்பட்ட விவரத்தை எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். இது வரதராஜன் நாயுடு சார் கொடுத்த நில சம்பந்தப்பட்ட ஃபைல். இது பொள்ளாச்சி நாகலிங்கம் சார் கொடுத்த நில சம்பந்தப்பட்ட ஃபைல். இது அண்ணாமலை செட்டியார் சார் கொடுத்த நில சம்பந்தப்பட்ட ஃபைல். இது ராமசாமி உடையார் ஐயா கொடுத்த நில சம்பந்தப்பட்ட ஃபைல். இது உங்க சம்பந்தப்பட்டது. என்னது? கோயில் நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த முடிவும் எடுக்கிற அதிகாரம் சேர்மனுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க நடத்த போற தேவஸ்தான நிலத்தோட ஏலத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஆலய பிரதான அர்ச்சகர் கோர்ட் மூலமா வாங்கின ஸ்டே ஆர்டர். ஐயோ, சாமி நகைகளை யாரோ திருடிட்டாங்க. ஓம் நம சிவாய. இந்த உலகத்துக்கே கடவுள் தான் காவல்னு சொல்லுவாங்க. அவர் சிக்னல் இல்லாம நாய் கூட எலும்ப கவ்வாதுன்னுவாங்க. இன்னைக்கு அவர் நகைகளே ஒத்த கவின்னு போட்டான். அவன் எவ்வளவு பெரிய சொரி நாயா இருக்கணும். ஐயோ, என்னால தாங்க முடியலையே. என் கை காலெல்லாம் நடுக்குது, என் பெல்ட் எல்லாம் கையிலுது. என்னத்தையோ நான் மறந்துட்டேனே. என்னவா இருக்கும் அது?
ஜீப்ல இருந்து இறங்கிக்கினேன், பூட்ஸை கழட்டிக்கினேன், உள்ளார வந்துக்கினேன், சாமியை கும்பிட்டுக்கினேன், வேற என்னத்த மறந்துக்கினேன்? என்கொயரி நல்ல நெய் வாசம். தினம் கோயில சக்கரை பொங்கல் தின்னுக்குன்னு கடவுள் நகைகளுக்கு மெருகே தின்னீங்க. இப்ப வீட்டுக்கு போய் பகோடா தின்னுக்குனே மெருகே தின்னீங்களா? ஏடா நீங்க தேவஸ்தானமா முனிசிபாலிட்டியா? இந்த கபடிக்குது எதுக்குடா நகை எடுத்த? பிளேன்ல சிங்கப்பூர் போட்டுக்கா? ஐயோ எனக்கு ஏரோப்ளைனால பயம். கிரீடத்தை துபாயில வித்துட்டியா? துபாயா? நான் எங்க ஊருக்காமா தானதில்ல சார். படுத்து உனக்கு சாம்பார் வைப்பேன். என்ன இங்க கலாட்டா? இது தேவஸ்தானம். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அனாவசியமா எல்லாரையும் பயமுறுத்தாதீங்க. அட நாங்க நல்ல தரமா தான் விசாரிக்கிறோமா. அவன் தான் தேவையெல்லாம் பயப்படுறான். உங்க வேலையை நீங்க கவனிங்க. என்னடா என்ன பார்த்த உடனே பேண்ட் ஈரமாயிடுச்சு, நகையை நீ தான் எடுத்தியா? ஐயோ எனக்கு தங்கம்னாலே பிடிக்காதுங்க. ஜெயில்னா பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. சரி கிளியர் பாயிண்ட்க்கு வருவா. அந்த நகை திருட்டு போன ராத்திரி நீ எங்க இருந்த? ராத்திரி 1 மணி வரைக்கும் இந்த கோயில தாங்க டியூட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். அது சரி, 1 மணிக்கு கோயிலுக்குள்ள போயிட்டு வெளில வர மாதிரி யாரையா பாத்தியா? பெரிய பூசாரி ஐயா அவங்க. அவர் தலையில ஏதாவது பாத்தியா? பாத்தேங்க. என்ன பாத்த என்ன பாத்த என்ன பாத்த என்ன பாத்த சொல்லு. மயிறு சார். சீ பாகராச்சி. கர்ப்பகிரகத்தை எப்ப மூடுவாங்க? 10 மணிக்கு. யார் மூடுவாங்க? பெரிய பூசாரி தாங்க. அவர்கிட்ட தான் சாவி இருக்கும். பாயிண்ட் மாட்டிச்சு. தினம் 10 மணிக்கு மூடுற பூசாரி அன்னைக்கு 1 மணி வரைக்கும் என்ன பண்ணிருந்தாரு? பூஜாரி கையில எதனா பொட்டி இருந்துச்சா? பெட்டி எதுவும் இல்லைங்க. மூட்டை இருந்தது. மூட்டை மூட்டை லைட்டா இருந்துச்சா இல்ல கனமா இருந்துச்சா? கொஞ்சம் கனமா இருந்த மாதிரி தான் இருந்தது. உள்ள இருந்து ஜல் ஜல்னு சத்தம் கூட கேட்டது. கேஸ் கலாஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் சொல்றத கேட்டுக்க. பெரிய பூஜாரி நகைய பூரா மூட்டை கட்டிக்கினே லெஃப்ட் ரைட்னு கோயில்ல இருந்து வெளியே போறத நீ பாத்துட்ட, ஆமாவா இல்லையா? ஆமாங்க. கேஸ் க்ளோஸ். போயா உள்ள. பரமேஸ்வரா, நீ எடுத்துட்டு பரமேஸ்வரனை கூப்பிடு. வேதம் படிச்சு 3 வேளை காயத்ரி மந்திரம் சொல்ற அவர் மேல இந்த பழியை எதுக்கு போட்ட? எதுக்காக திருடன்னு சொன்ன? எனக்கு தெரியும். எனக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்க. நான் உனக்கு கிடைக்கலன்னு எங்க அப்பாவை பழி வாங்கிட்டேன் இல்ல? எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். உன் ஆசையை தீர்த்துக்கோ. என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல. எங்க அப்பாவுக்காக இந்த உடம்ப உனக்கு பலி கொடுக்க வந்திருக்க. எங்க அப்பா நிரபராதி. இந்த குற்றத்தை செய்யலன்னு சொல்லி அவரை ஜெயில இருந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ண. அப்பா இல்லாம என்னால வாழ முடியாது. இன்னைக்கு என்ன வேணா செஞ்சுக்கோ. அவரை விட சொல்லு. என்னைக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. காமாட்சி, உன் மனசை விரும்பினே தவிர உன் அப்பாவை பணயமா வச்சு உன்னை பாழாக்குற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல. உன் அப்பா நிரபராதி. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அவரை நான் வெளியே கொண்டு வரேன். போ காமாட்சி. அவருக்கும் அந்த கோவில் நகைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடலாம்டா. எப்படிடா சொல்றது? முதல்ல உண்மையான திருடன் யாருன்னு தெரிஞ்சா தானே பூசாரி நிரபராதின்னு சொல்ல முடியும். அது இல்லடா, சிஎம் கிட்ட இருக்கிற நகைகளை வாங்கிட்டு வந்து இருந்தது இருந்த மாதிரியே சாமி கிட்ட வச்சிட்டோம்னா எந்த தொல்லையும் இருக்காதுடா. என்னடா உளற? அந்த நகை சிஎம் கிட்ட இருக்கா? அந்த நகைக்கும் சிஎம்க்கு என்னடா சம்பந்தம்? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? அன்னைக்கு பார்ட்டி ஆபீஸ்ல நீயும் சிஎம் முடிவு எடுத்து தானடா என்கிட்ட விஷயத்த சொன்னீங்க. என்ன விஷயம்டா? நம்ம கோவில் நகை விஷயம். என்னன்னு சொன்ன? ஏதோ வயசுல பெரியவராச்சேன்னு அந்த பூசாரிக்கு இத்தனை நாள் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தா எனக்கே ஸ்டே ஆர்டர் அனுப்புறானா? எது எப்படி ஆனாலும் சரி, நாளைக்கு அந்த நிலத்தை ஏலத்துக்கு கொண்டு வரேன். அப்படி செய்ய. அவனுக்கு நாமே பயப்படணும். டேய், இது கோர்ட் விஷயம்டா. புரோக்கர் வேலை இல்ல. நோண்டி நுங்கு எடுத்துருவானுங்க. ஒண்ணு நம்ம பார்ட்டி நேஷனல் லீடர் ஆக்கும்னு நினைச்சா சின்ன பூசாரி மேட்டர்ல போய் மாட்டிட்டு இருக்கா. வெக்கமா இல்ல? ஏல உன்ன கோயில சேர்த்து இந்த அளவுக்கு ஆக்குனது எதுக்கு? இந்த மாதிரி சமயத்தில் சாரதிக்கு ஆதரவு இருக்கு தானே? சொல்லுங்க, செய்றேன். அவனுக்காக எதையும் செய்வேன். சாரதி, இவனை எங்க கிட்ட விட்டுரு. இவனை வச்ச பூசாரி மேட்டர் நாங்க பாத்துக்கிறோம். டேய், அவங்க சொல்றத கவனமா கேட்டு செய்யறத தைரியமா செய். சரிடா. யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நான் பாத்துக்கிறேன். பயப்பட மாட்டான். நீ போ. மூக்கு முட்டை 3 வேளை தின்னா மட்டும் பத்தாது. தைரியமா செய்யணும். உசாரா செய். நான் பாத்துக்கிறேன். நீ போடா. நைனா கோயில் நகைகளை திருடினது நீயா? ஆமா, நான் தான். அந்த நகையை திருட சொல்லி நான் சொன்னேனா? பூசாரி ஏலம் விஷயத்துல தலையிடாம இருக்கிறதுக்காக பழிய அவர் மேல போட்டிருக்காங்கன்னு நான் நினைச்சேனே தவிர அதை நீதான் திருடன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் ஏன்டா என்கிட்ட சொல்லல? டேய், என்னடா இப்படி தப்பிக்க பாக்குற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில என்ன வம்பல மாட்டி விட்டுறாதடா. பூசாரிய ஜெயில வச்சப்புறம் நகைங்களை திருப்பி கொடுத்தலான்னு சிஎம் சாரே சொன்னாரா. எனக்காக ஒரு வேலை செய்டா. நான் கொடுத்த அந்த கோயில் நகைங்களை பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. அதை நான் தான் திருடன்னு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். உன்னையும் உன் பார்ட்டி ஆளுங்களையும் சிஎம்மையும் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன்டா. சத்தியமா காட்டி கொடுக்க மாட்டேன். காமாட்சி மேல நான் உயிரியே வச்சிருக்கேன்டா. அவ என்ன கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கா.
அது என்னால தாங்க முடியாது. ஏன் வாயாலி அவங்க அப்பா நிரபராதின்னு சொல்லிடுறேன். அந்த நகையை வாங்கிக்குறா, அந்த நகையை வாங்கிக்குறா. ஏய் சாரதி, அந்த நகையை வாங்கிக்குறா. ஏய் எங்க போற? ஏய் ஓய் சாரதி, டேய் எங்கடா அவங்க எல்லாரும்? நிஜமா இங்க யாரும் இல்லடா. மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து ஏதோ கோல்மால் பண்றானுங்க. இப்ப எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கானுங்க. கோயிலுக்கா? கோயில நகை காணாம போய் 10 நாள் ஆகுது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து சும்மா இருங்கயா. நாளைக்கு நடக்க போற அசெம்பிளில எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்பாங்க. என்ன சொல்றது? கொஞ்சம் டைம் வேணும். யோ, நீங்க எல்லாம் கையாலாதவன் தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த விஷயத்தை நானே பாஸ். இவனை இங்க பார்த்த மாதிரி இருக்கே. ஓ, நீ எந்த சாரதி ஃப்ரெண்ட் இல்ல? இப்பதாங்க கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சேன். ஒரு தடவை இவனை சாரதி நம்ம பார்ட்டி ஆபீஸ் கூட்டு வரலங்க வேலைக்காக. அவன் தாங்க இவன். பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி எதுக்கு நாடகம் ஆடினீங்க? கோயில்ல நகை காணாம போனது, பூசாரி அரசானது, இதெல்லாம் நீங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச சூழ்ச்சி தானா? சொல்லுடா, எதுக்கு இந்த நாடகம் ஆடின? சொல்லுடா. என்னது? நீங்க அவனை என்னதான் அடிச்சு கேட்டாலும் உண்மை வெளியில வருமா? மனுஷன் எத்தனை பேரை வேணாலும் ஏமாத்திடலாம், ஆனா மனசாட்சியை மட்டும் ஏமாத்த முடியாது. அவன் மனசாட்சி உறுத்தும் போது உண்மை தானாவே வெளியில வரும். அதுக்கு அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. கிரி, டேய் கிரி, கிரி, டேய் யாரா இவனை கையை வச்சது? யாரா இவனை அடிச்சது? நான் இல்லாத போட அடிக்கிறீங்க. கில்லி இருந்தா இப்ப வாங்கடா, இப்ப வந்து கை வைங்கடா பக்கடா. டேய் யாரா இல்லடா சொல்றது, நான் சொல்றேன்டா. நாங்க 2 பேரும் நண்பர்கள், உயிர் நண்பர்கள். என்னடா செய்வீங்க? வாங்கடா வாங்கடா. இத்தனை நாள் நீ அரசியல்வாதிங்க கூட சேர்ந்து இருக்கேன்னு தான் நினைச்சேன். ஆனா நீயும் அவங்கள மாதிரி அரக்கனா இருப்பேன்னு நினைக்கல. கிரி, நீயும் அவங்களோட சேர்ந்து தானே இதெல்லாம் செஞ்சிருக்க. டேய் எனக்கு தெரியும்டா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா அந்த நகையை கொண்டு வந்து கோயில்ல சேர்த்துடுறா. டேய் பூசாரியை எந்த நேரத்துல என்ன செய்வாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடா. எப்படியாவது கொடுத்துடுறா, அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்துடுறா. அது என்னோட பொறுப்புடா, கண்டிப்பா நான் செய்றேன். வா. உன் கூட நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். நான் செத்தாலும் இனிமே நீ என் மூஞ்சில முழிக்கவே கூடாது. டேய் கிரி, சொல்லு, கோயில் நகைகளை எங்க ஒழிச்சு வச்சுக்கிற பெருசு சொல்லிட்டு என்ன உன் மேல கேஸ் வராம பாத்துக்கிற சொல்லு. எனக்கு ஒண்ணும் தெரியாது. 3 வேளை காயத்ரி மந்திரம் ஜபிக்கிற பிராமணர் தான். நான் அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னத்தையோ நான் மறந்துட்டேனே. சட்டையே காயிட்டீங்கண்ணே, வாட்ச் போட்டுக்கிறேன், ஜிப்பும் போட்டுக்கிறேன், பெல்ட்டும் போட்டுக்கிறேன். வேற என்னத்த மறந்துட்டேன் நானு? ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அது உன்னை யமலோகத்துக்கு அனுப்புறது. ஐயா ஐயா, நம்ம பூசாரி ஜெயிலே தற்கொலை பண்ணிட்டாரா? உங்க அப்பா மண்டே போட்டான். இனிமே உனக்கு யாரு இருக்கிறாங்க? நான் தான் இருக்கிறேன். அது சரி, ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாட்டு விளையாடுறது? சாட் புட்ரி எனக்கு தெரியாது. அப்ப கில்லி தாண்டு ஆட்டம், தாண்டு மேல போட்டா உனக்கு வலிக்கும். பருப்பு சோறு ஆட்டம் ஆடலாமா? பருப்புல நான் சின்ன வயசுல இருந்து கிங்க. அது பார், இதுதான் பருப்பு. இதுல கொஞ்சம் சோறு வச்சு 1 2 3 4 5 6 7 8 உங்க அப்ப உனக்கு வரதட்சணைக்கு பணம் இல்லன்ட்டு சாமி நகைகள்லாம் திருடி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா ஐசாலகடி கணக்கா. நீ என் ஜாலியா நகைகளை போட்டுக்கின்னு பூந்து விட்டு போடலான்னு பாத்தியா? எது இல்ல, உங்களுக்கு வேட்டி எல்லாம் பண்ணுவேன். தேவாங்க போன்ற பசங்களா வந்துட்டானுங்க பெருசா. அது சரி, அந்த நகைகளை என்ன பண்ணீங்க? செயின் போட்டுக்கினியா, இல்ல தோடு வாங்கி போட்டுக்கினியா, இல்ல வளையல் பண்ணி போட்டுக்கினியா,
இல்ல ஒட்டியானம் போட்டுக்கியா? ஏய், நடிக்கிற நகை எங்க? நகை எங்க? எனக்கு தெரியாது. அந்த நகை எங்க அப்பா தெரியல. அப்பா என்னாச்சும் மறந்துட்டேன். நானு கிளப்புக்கு போய் லெவல் ஏத்திக்கினேன். எஸ்பி வீட்டுக்கு நாட்டுக்கோழி அமிச்சிட்டேன். சின்ன வீட்டுல புடவை துவச்சு போட்டேன். வேற என்னத்த மறந்தேன் நானு? உன் ஜடைய புடிச்சு தர நீ இஷ்டத்துக்குன்னு போக மறந்துட்டேன் நானு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ் மேல கை வைக்கிறியா நீ? அந்த பொண்ணுக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லன்னு நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. முன்னுக்கு இருந்தா பின்னுக்கு இருந்தா நான் இன்ட்ராகேஷனுக்கு வந்துக்கிறேன். என்னடா பெரிய இன்ட்ராகேஷன்? அந்த திருட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அன்னைக்கு பூஜாரி தான் நகை எடுத்தான்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பிளேட்டை மாத்தியா நீங்க? அந்த நகை எங்க இருக்கு, அதை யார் எடுத்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நகையை நானே வெளியே கொண்டு வரேன். அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வந்து இவகிட்ட வாலாட்டின யூனிஃபார்மோட போக மாட்டேன். மரியாதையா போயிடு. தள்ளிக்கோ. என்னடா தள்ளுறது? நீ தள்ள, நான் ஜீப்ல எப்படி ஏறுறது? நீங்க பெரியவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. நீங்க இப்படி செய்யக்கூடாது. அங்க பூசாரியோட பொண்ணு போலீஸ்காரங்க நிறைய பேர் அனுப்பிச்சு. நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேட்காம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நகையை கொடுங்க. அதை வாங்கிட்டு போதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்துல உங்களுக்கும் சரி அந்த சாரதியும் சரி யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். பைத்தியக்காரா, இந்த மாதிரி ஜபர் காட்டுற வேலை எங்க தாத்தா காலத்துல இருந்து பார்த்து வரேன். என்ன பகச்சுக்கிட்ட ஒன்னி அந்த சாரதியை நடு ரோட்லயே பொழந்துருவோம். இந்த விஷயத்துல நீ என்னைக்காவது ரிவர்ஸ் ஆவன்னு தெரிஞ்சுதான் உனக்கும் சாரதிக்கு ஃபிட்டிங்கே வச்சோம். அதோட இல்லலே, ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் அரசியல்ல உங்க ரெண்டு பேரையும் சிக்க விட்டோம். அவன் சொல்லாட்டி நீ செய்ய மாட்ட. அதனால தான் அவன் சொன்னதா போய் சொல்லி உன் மூலமா அதை செய்ய வச்சோம். அது உனக்கு தெரியாது. இந்த விஷயம் நிஜமா சாரதிக்கு தெரியாதா? ஆமாண்டா, பாலிடிக்ஸ் என்டர் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். எதிர்த்தீங்கன்னா காணாம போயிடுவீங்க. ஏய், நீங்க சொன்னதை நம்பி அநியாயமா சாரதிய தப்பா பேசுறேனடா. இப்பவே உங்களை பத்தி அவங்கிட்ட சொல்றேன். உண்மை தெரிஞ்சவங்கள உயிரோட விடக்கூடாதுன்னு எங்க பார்ட்டி கொள்கை குறிப்புல எழுதி வச்சிருக்குது. சாரதி, உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை தப்பா நினைச்சிட்டு மன்னிச்சுட்டா. அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா தம்பியா பிறக்கிறேன்னா கோயில் நகி சாமி கிட்ட சேர்த்துடுறா. கிரி 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 பாவனகிரி அவன் பாட்டுக்கு மருந்து வித்துக்கிட்டு இருந்தா. அவனை பெரிய ஆளாக்கி காமிக்கிறேன்னு சொல்லி உன்னோட அரசியல் சாக்கடையில இழுத்து விட்டு ஒரு தாய்க்கு புள்ள இல்லாம பண்ணிட்டியேடா. உன் புள்ளைய பெரிய ராசகுமார் நாக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி
என் கண்ணு முன்னால போனமாக்கி கொண்டாந்து போட்டுட்டியே. நீ ஒரு ராட்சசன் ஆயிட்டியடா. உன்னை பெத்ததுக்கு நான் ஏதோ ஜென்மத்துல மகா பாவம் பண்ணிருக்கணும். நீ இனிமே என் கண்ணு முன்னால நிக்க கூடாது. என் அம்மான்னு கூப்பிடக்கூடாது. என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. எங்க போற? சிஎம் பார்க்க அவர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு ஏய், விடுங்கடா. இது பார்ட்டி ஆபீஸ். இங்க டிசிப்ளின் அவசியம். என்னடா வேணும் உனக்கு? எதுக்காக அவனை கொலை பண்ண? அவனுக்கு நம்மள மாதிரி சூழ்ச்சி செய்யவோ ஏமாத்தவோ தெரியாது. வயிற்று பொழப்புக்காக அவனை நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். உங்களை நம்பி கேவலமான இந்த அரசியல் அவனை இறக்குன. கோயில் அவரை நீங்க அடிச்ச அன்னைக்கே அதே இடத்துலயே உங்களை கொன்னு இருந்தா இன்னைக்கு நான் என் நண்பனை இழந்திருக்க மாட்டேன். எதுக்காக அவனை கொலை பண்ண? எதுக்காக அவனை கொலை பண்ண? எதுக்காக அவனை கொலை பண்ண? சொல்லு சொல்லு. எதுக்காக அவனை கொலை பண்ண? சொல்லுடா. நாளைக்கு போராட்டத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. உங்க முடிவை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு எல்லா தரப்பு மக்களும் உங்க பின்னாடி வரதுக்கு தயாரா இருக்காங்க சார். பாருங்க, இது நம்ம கட்சிக்காக நடத்துற போராட்டமா இருக்கக்கூடாது. மக்களுக்காக நடத்துற போராட்டமா இருக்கணும். இது எப்பவும் இது போல தவறு நடக்காம இருக்கணும்னா மக்கள் நெஞ்சில ஆழமா பதிகிற ஒரு சம்பவமா இருக்கணும். இந்துக்களுக்கு எதிராக நாசிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு, கோவில் திருவிழா நடக்க விடாம தடுக்கிறாங்கன்னு அங்க நம்ம ஆளுங்களை அனுப்பி ராத்திரியோட ராத்திரியா நாசிகர் கொடியை பறக்க விடுங்க. கோவில் நிலத்துல நாசிகர்கள் ஆக்கிரமிப்பை எதிர்த்து அவங்க கொடிகளை புடுங்கி போடுங்க. அந்த கலவரத்தையே பெருசாக்கி அவன் போராட்டத்தை ஒண்ணுமில்லாமாக்கிடுங்க. அந்த சாரதியால நீ அன்பாப்புலர் ஆயிட்ட, அவமானப்பட்டுட்ட, எல்லாரும் முன்னாலையும் அசிங்கப்பட்டு நிக்கிற. இப்ப நாங்க முஸ்லிம்களுக்கு எதிரா நிலத்தகராறுல கிடைச்ச வெற்றியை கொண்டாட ஒரு ரத யாத்திரை போக போறோம். அந்த ரத யாத்திரைக்கு சப்போர்ட்டா இந்து மதம் மொத்தமும் எங்க பக்கம் தான் இருக்குன்னு ஜனங்க நம்பணும். எங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுலாம் மறந்துடணும். அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேவஸ்தான ஆபீசர்ஸையும், பூசாரிகளையும், மடாதிபதிகளையும், பக்தர்களையும் எங்களுக்கு ஆதரவா நடக்க வைக்கணும். அத மட்டும் நீ செஞ்ச எங்க கேபினெட்ல உன்னை அறநிலைத்துறை மந்திரியாவே ஆக்கிறோம். அப்படி செய்யறதா இருந்தா அந்த கடவுளையே தேர்ல ஏத்தி உங்க பின்னால நடக்க வைக்கிறேன். இந்த ரத யாத்திரையில நமக்கு விரோதமா இருக்கிறவங்க காணாம போகணும். அதே ரத யாத்திரையில அந்த சாரதிய நாம க்ளோஸ் பண்ணணும். நிஜமாவா? ஆமா, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. எப்படி கொல்ல போறாங்க? சாரதியை கொல்ல பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியுமே தவிர எப்படி கொல்ல போறாங்கன்னு தெரியாது. செக்யூரிட்டி எல்லாம் உங்க கையில இருக்கிறதுனால சாரதியை எப்படியாவது காப்பாத்துங்க. ப்ளீஸ் சீக்கிரம் போங்க. அதை நான் பாத்துக்கிறேன். ஃபர்தரா உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தா உடனே எனக்கு சொல்லு. ஓகே. நாளைக்கு நீங்க எல்லாரும் கரெக்டா 7 மணி. ஒரு நிமிஷம்.
சாரதி, நாளைக்கு நடத்த போற போராட்டத்தை ஒரு நாள் தள்ளி வை. ஏன்? நாளைக்கு உன்னை கொல்றதுக்காக ரொம்ப பெரிய லெவல்ல பிளான் செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட என்னோட ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சூழ்ச்சி செய்யறாங்கன்னு சந்தேகமா இருக்கு. உனக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு செய்யறதுக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும். வாழ்க்கை பூரா உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒவ்வொரு வினாடியும் துடிச்சிட்டு இருக்கேன். உன் பின்னால பெரிய சதி நடக்குதுன்னு தெரிஞ்சும் உன்னை பாதுகாக்கலன்னா என்னால தாங்க முடியாது. இதை நான் ஒரு அதிகாரியா மட்டும் கேட்கல, உன் மேல அக்கறை உள்ளவளா கேட்கிறேன். உன் போராட்டத்தை ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ண. ஒரு நாள் நிறுத்துறதுனால மட்டும் நடக்கிறது நடக்காம போயிடுமா என்ன? இவ்வளவு அமைதியா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல சாரதி. அன்னைக்கு ஆவேசப்படுறது தப்புன்னு சொன்ன, இன்னைக்கு அமைதியா இருக்கிறது தப்புன்னு சொல்ற. சூழ்நிலையில மாற்றம் இருக்கலாம், நம்ம கொள்கையில மாற்றம் இருக்கக்கூடாது. நாளைக்கு என் போராட்டம் கண்டிப்பா நடந்தே தீரும். அதுல சாரதி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. தேவையில்லாம பயப்படாத, போ. மேடம், ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஏதாவது தெரிஞ்சதா? உள்ள என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு சரியா கேட்கல. ஆனா அவங்க செய்யற ஏற்பாடு வச்சு பார்த்தா சாரதியை ஏதோ பாம்பு வச்சு கொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். பாமா? Come here. You take charge of the complete section. எஸ்பி சார், அங்க சாரதிக்கும் செக்யூரிட்டி அனுப்ப சொன்னா எல்லாரும் இங்கே இருந்தா எப்படி? அங்க கூட போர்ஸ் அனுப்புங்க. அட கவர்மெண்ட் இந்த பக்கம் இருக்கும்போது அங்க செக்யூரிட்டி எதுக்கு மேடம்? முதல்ல பவர் அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைச்சு அங்க குதிச்சேன். ஆனா பில்பா வீக்குன்னு தெரிஞ்சவனே இங்க குதிச்சிட்டேன். நமக்கு செக்யூரிட்டி இல்லாத இடத்துல எதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்? நாம செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல தான் செக்யூரிட்டியா இருக்கணும். இந்த பில்பா புரிஞ்சுங்க. நான் சொல்றது கேளுங்க. சும்மா லொல்லு பண்ணாதீங்க. நீங்க பப்ளிக் பார்த்தா பைத்தியம் நினைச்சுக்கோ. அட உங்களுக்கு எங்க செக்யூரிட்டி கிடையாது. நீங்க கிளம்புங்க. நீங்க போங்க. போங்க. அடே அங்க ஒருத்த பழைய ஒருவரா பாடுறா. மேடம், எல்லாம் செக் பண்ணிட்டோம், கிளியரா இருக்கு. ஓகே. காமாட்சி, எப்பவும் அப்பாவியாவே இருக்கக்கூடாது. சந்தர்ப்பம் வர்றப்ப எதிர்த்து நிக்கணும். தேவஸ்தானத்துல நடந்த திருட்டு, கடவுளுக்கு சமமான உங்க அப்பாவோட சாவு, ரெண்டும் சாரதி செஞ்ச மன்னிக்க முடியாத குற்றம். உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த சாரதியை நீ பழி வாங்கியே ஆகணும்.
துர்கா 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 பெத்தவங்க ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து வளர்க்கறது நீங்க ரத்தம் சிந்தி எங்க வயிற்று கழுவுறதுக்கு இல்லடா. இனிமே நீ எப்போ ரத்தம் சிந்தி நான் பார்க்க கூடாது. அம்மா, ஒரு அரக்கனை பெத்ததுக்காக, ஒரு அயோக்கியனை பெத்ததுக்காக, ஒரு கொலைக்காரனை பெத்ததுக்காக வருத்தப்படுறியாமா? தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தசாவதாரம் எடுத்த அந்த கடவுள் கொலைகாரன் தான். நீயும் கொலைகாரன் தான். அவர் செஞ்சது யுக தர்மம்னா இன்னைக்கு நீ செஞ்சது மனித தர்மம். உன்னை பெத்ததுக்காக ஒரு தாயா நான் பெருமைப்படுறேன்டா. அது போதுமா? அன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்தப்போ வீட்டு கதவை மூடிட்டேன். இன்னைக்கு உன் இதே கதவை திறந்து என்ன பாக்குறதுக்காக வந்தியாமா? எனக்கு இது போதுமா? மத கலவரத்தை தூண்டி விட்டு மக்களை மண்ணோட மண்ணாக்கி அவங்க மேல தங்களோட சுயநலத்துக்காக அரசியல்வாதிகள் நடத்துற ரத யாத்திரை கிடக்கு. இதுதான் முற்றுப்புள்ளி. இது மக்களுக்காக நான் செஞ்ச தர்ம யுத்தம். மக்களுக்காக